கடவுளுடைய வார்த்தை கூட எப்ப வேலை செய்யும்னா, ரொம்ப எதிர்மறையானது இருக்குதுன்னா கடவுளுடைய வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளாக அவைகள் இருக்கிறது. ரட்சிப்பு என்பது நீங்கள் செய்யும் கிரியையின் மீது கொள்ளும் விசுவாசம் அல்ல. தேவன் உங்களுக்காக செய்த கிரியையின் மீது நீங்கள் வைக்கும் விசுவாசம் தான் ரட்சிப்பாக இருக்கிறது. கர்த்தருக்கு சாரதாவா சாராலாங்கிறது மேட்டர் கிடையாது. கிருஷ்ணனா கிறிஸ்டோபராங்கிறது மேட்டர் கிடையாது. Faith is the matter. ரட்சிப்பு எப்படி ஏற்கனவே வைக்கப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கிறதோ அதுபோல சுகமும் உங்களுக்காக வைக்கப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கிறது. இப்ப ஜெபம் பண்ணலாமா பண்ண வேண்டாமா? எல்லாம் பண்ணலாம். அது ஆசையா பண்றது. ஆத்துமாதயம் பண்ணலாமா? பண்ணலாம். நாம பெற்ற இன்பத்தை நிறைய பேருக்கு சொல்லணுங்கிறதுக்காக பண்றோம். கொடுக்கலாமா? கொடுக்கலாம். கர்த்தர் கொடுத்தா இன்னும் நான் நிறைய கொடுக்க போறேன். பல பேருக்கு நற்செய்தி பரம்பட்டும், அதனால ஏராளமா கொடுக்க போறேன். ஆனா இந்த எந்த கிரியையும் உங்களை ரட்சிக்கிறது இல்லை. அவருடைய கிரியை தான் உங்களை ரட்சிக்கும். ஆமென். உங்க கிரியை எதையும் சாராம கிறிஸ்து செஞ்சதை சார்ந்த எப்படி ரட்சிப்பு இருக்குதோ அது மாதிரிதான் சுகமும். நீங்க என்ன தண்ணி குடிச்சீங்க, எந்த காத, இது சுகத்துக்கு அடிப்படை அல்ல. அவருடைய தழும்புகள் உங்கள் சுகத்துக்கு ஆதாரமாக, அவருடைய தழும்புகள் உங்கள் சுகத்துக்கான அந்த உத்தரவாதமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தைக்கு நாம் போலாம். போன வாரம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை உங்களோட நான் பேச ஆரம்பித்தேன். அதை நான் தொடர விரும்புகிறேன். ரொம்ப அடிப்படையான ஒரு காரியம்தான். இப்போ நிறைய பேர் சபையில் புதுசாக வர ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனால் இங்கு பேசுகிற சில சத்தியத்தை மீண்டும் இன்னும் வேறு விதத்தில் அதை வலியுறுத்தி உங்களோடு பேச விரும்புகிறோம். ஃபெய்த்னா என்ன அப்படிங்கிறதும், அது எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறதும், அது எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்துக்கு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். போன வாரம் செய்தி கேட்டிருப்பீங்க. கேட்கலன்னா மறுபடியும் ஒரு முறை கேளுங்க. சில விஷயத்த சொல்லிவிட்டு நான் துவங்க விரும்புகிறேன். வழக்கமாக மக்கள் நம்பிக்கைன்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா? நம்பிக்கை வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். என்னது? நம்பிக்கை. இதெல்லாம் சொல்லுவோம். வழக்கமாக மக்கள் ஒரு காரியத்தை எப்படி ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, எப்படி நம்புகிறாங்கன்னு சொன்னால், நம்முடைய புலன்கள் வழியாக நமக்கு சில கான்ஃபிடென்ஸ் உருவாகுது. இப்போ இந்த சேரில் உட்காந்துருக்கீங்க. எப்படி உட்காந்தீங்க? விசுவாசத்திலே உட்காந்தீங்க. சேர்னா உடையாது, எங்கேயோ உடஞ்சிருக்கும். ஒரு சில பேர் அவங்களுக்கு ஸ்பெஷலாக பண்ணணும். பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே சேரை உடைக்க பலம் உண்டு அப்படின்னு சிலர் உடைச்சிருக்கிறாங்க. அதனால உட்காடுறோம். ஏன் உட்காடுறோம்? சரி, ஒரு காமனான ஒரு நாலேஜ். பஸ்ஸில் போகிறோம், கண்டிப்பாக டிரைவர் கொண்டு போய் சேர்ப்பார். சிலர் வேற எங்கேயாவது சேர்க்குறவரும் இருக்கிறாரு. ஆனாலும் போகிறோம். ஏன்னா பொதுவாக நமக்கு என்ன இருக்குது? நம்பிக்கை இருக்குது. சிலருக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். அதுவுமே சிலருக்கு பயமாக இருக்கும். ஃப்ளைட்னா என்ன ஆகிடுவாங்க? போகிறதுக்கு பயப்படுவாங்க, எதை ஆகிடுமோ அப்படின்ட்டு. பொதுவாக நமக்குள்ள சில நம்பிக்கைகளும் இதெல்லாம் உருவாகிருக்கும். அது எப்படின்னா, அனுபவத்தின் மூலமாக அல்லது இந்த ஐம்புலன்கள் மூலமாக நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? உருவாக்கப்பட்டிருக்குது. ஐம்புலன்கள்லாம் என்னது? தொடர்றதின் மூலமாக, சுவைப்பதின் மூலமாக, பார்ப்பதின் மூலமாக, கேட்பதின் மூலமாக, நுகர்வதின் மூலமாக. மூக்க விட்டீங்களே, மூக்கு மூலமாக நிறைய மெமரிஸ் கிரியேட் ஆகுது. தெரியுமா உங்களுக்கு? எப்போமாவது ஒரு ஸ்மெல், ஒரு வாசனை நடக்கும்போது, ஒரு சம்பவம் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதே வாசனையை நீங்கள் உணரும் போது அந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் வரும். விளங்குதா? ஏன்னா இந்த 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 மூக்கில் இருக்கிற அந்த வாசிக்கிற அந்த சுவாசிக்கிற அந்த தன்மையின் மூலமாக கூட, நுகருகிற அந்த தன்மையின் மூலமாக கூட உங்களுக்குள்ள என்ன ஆகுது? மெமரிஸ் எல்லாம் கிரியேட் ஆகுது. இதெல்லாம் ஐம்புலன்கள் மூலமாக உருவாகிற ஒரு நம்பிக்கையும் ஒரு காரியமும் அது இருக்குது. இது
காமனாக எல்லாருக்குமே உருவாயிருக்கும். இது சம்டைம்ஸ் நெகட்டிவாக இருக்கலாம், சம்டைம்ஸ் அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம். ஆனால் விசுவாசங்கிறது என்னன்னா, இந்த ஐம்புலன்களுக்கும் அப்பாற்பட்ட ஒன்று. அது உணர்கிறதோ அல்லது நுகர்கிறதோ அல்லது உணர்கிற காரியமோ இல்லாமல், அதையும் தாண்டி தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன் மீது கொள்ளும் விசுவாசம், அதன் மீது கொள்ளும் நம்பிக்கை தான் நாம பேசுகிற காரியமாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஐம்புலன்களுக்கும் அப்பாற்பட்டது. ஆமென். இப்போ அவருடைய தழும்புகளால் நீங்க என்ன ஆனீங்க? குணம் ஆனீர்கள். வசனத்தில் இருக்குதா இல்லையா? ஆனா இப்போ கூட நாம கொஞ்சம் பேர் எதுல தான் இருக்கிறோம்? ரியாலிட்டியில. வியாதி இருக்கு, வலி இருக்குது. வேதவசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் தரித்திரத்தினால் நீங்க என்ன இருக்கிறீங்க? 2 கொரிந்தியர் 8:9 படி நீங்க யாரா மாற்றப்பட்டுக்கிறீங்க? ஐஸ்வர்யவான். எல்லாம் சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவான். முதல்ல சொல்லுங்க, நான் குணமானேன். அப்புறம் நான் யாரு? ஐஸ்வர்யவான். கலாத்தியர் 3:13-14 இந்த வசனங்கள்லாம் வாசித்து பார்த்தா, நீங்க சாபத்திலிருந்து விடுதலையாகி ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு நீங்க யாரா மாறிட்டீங்களா? சொந்தக்காரங்களாயிட்டீங்களா? எபேசியர் 1:3 சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதத்தினாலும் நீங்க என்ன பண்ணப்பட்டிருக்கிறீங்க? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. எல்லாம் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், சாபத்திலிருந்து விடுதலையா இருக்கிறேன், நான் குணமா இருக்கிறேன், நான் ஐஸ்வர்யவானா இருக்கிறேன். ரோமர் 8வது அதிகாரத்தின் அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். யூ ஆர் த மோர் தென் a conqueror அப்படின்னு இருக்குது. நீங்கள் ஜெயிக்கிறவர்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும். அப்போ வேதாகமும் பேசுகிற இந்த அடையாளங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நாம உணர்ற மாதிரியோ இப்போ நாம அனுபவிக்கிற மாதிரியோ சிலருக்கு இல்லை. எல்லாருக்கும் சொல்லலை, சிலருக்கு அது இல்லை. சில பேருக்கு இப்போ எப்படி ஆயிருக்குது? சுகமாயிட்டோம். ஆமென். லிட்ரலா சுகமாயிட்டோம் சொல்றது என்ன? லிட்ரலா என்ன இருக்கிறோம்? ஹீலா இருக்கிறோம். அதே மாதிரி செழிச்சிட்டோம். எழுத்தின்படியே இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம்? செழிச்சிருக்கிறோம். எளிமையான மக்களா இருக்கலாம், ஆனா உங்களை நினைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நினைக்கிற ஒருவர் இருக்கிறார். பாருங்க, நாம முதல்ல நினைக்கணும், என்ன நினைக்கணும்னா, நான் கடவுளுடைய பிள்ளை, கிறிஸ்துக்குள்ள நான் வந்திருக்கிறேன், அதனால எல்லார மாதிரி ஒரு வாழ்க்கை நான் வாழ மாட்டேன். நிச்சயமா இந்த உலகத்துல ஒரு பெருக்கத்தின் வாழ்க்கைய, ஒரு வெற்றியின் வாழ்க்கைய, ஒரு நிறைவின் வாழ்க்கைய கண்டிப்பா நான் வாழ்வேன். இதை நீங்க முதல்ல என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். பாருங்க, அப்போ 6 மாசமா இந்த இடத்துக்குள்ள சும்மா வந்துட்டு போல, இந்த இடத்துல வந்து கேட்ட தேவனுடைய வார்த்தைகள் இன்றைக்கு அவங்க வாழ்க்கையில பலனாக மாறி இருக்குது. முதல்ல ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கி பிஸ்னஸ் ஆரம்பித்து செஞ்சிட்டு இருந்த பிள்ளைங்க போன வாரம் புதுசாகவே கார் வாங்கியிருக்கிறாங்க. புதுசாகவே என்ன பண்ணியிருக்கிறாங்க? வாங்கியிருக்கிறாங்க. வாரந்தோறும் வாகனங்களை பிரதிஷ்டை பண்ணுறோம். சீக்கிரமாக நிறைய வீடு பிரதிஷ்டையெல்லாம் நடக்கும் நான் நம்புகிறேன். புதிய புதிய வீடுகளை நீங்கள் வாங்குவீங்க, நீங்கள் கட்டுவீங்க. கர்த்தர் அதுக்கான பலனை உங்களுக்கு கொடுப்பார். வெறும் வாகனங்கள் மட்டும் இல்லை, நிறைய வீடுகள் நடக்கும், நிறைய திருமணங்கள் நடக்கும். நம்ம சபையில் வெள்ளிக்கிழமை எங்கள் சகோதரர்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது தேவன் சில ப்ரொஃபட்டிக் வேர்ட்ஸ் அவங்களுக்கு கொடுத்தார். அது என்னன்னா, இந்த மந்த், கம்மிங் மந்த்ஸ், இந்த 2 மாசத்துல நிறைய திருமணங்களை சபையிலே நாம் பார்ப்போம். இதெல்லாம் தேவன் வெளிப்படுத்தின வார்த்தைகளாக இருக்கிறது. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது இப்படிப்பட்ட ஜீவ கலை உள்ளதாக இருக்கிறது. எங்கெல்லாம் ஜீவன் இருக்குதோ அங்கெல்லாம் வளர்ச்சி இருக்கும். where there is life there is growth. எல்லாம் சொல்லுங்க, ஜீவன் இருக்கிற இடத்துல வளர்ச்சி இருக்கும். ஆமென். ஜீவன் எங்கிருந்து வருதுன்னா, இயேசு சொன்னார், நான் சொல்லிய வார்த்தைகள் ஆவியாயும் அது ஜீவனுமாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள்ல ஜீவன் இருக்கு. அது வரும் பொழுது வளர்ச்சி தன்னால் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? ஏற்பட ஆரம்பிக்கும். பாருங்க, அப்போ இன்னைக்கு இப்போ பாருங்களேன், அவர் ஒரு கேப்ஸ் பிஸ்னஸ் பண்ணி இன்னைக்கு நல்லா வந்திருக்கிறாரு. வழக்கமாக இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்க மக்கள்? கேப்ஸ் பிஸ்னஸ் எப்படி இருக்கும்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இந்த ஓலா வந்ததுக்கப்புறம் நான் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்காங்க. எப்போவுமே இந்த உலகத்தின் காரியத்தோடு நம்மளை கம்பேர் பண்ணி நம்மளை டவுன் பண்ணிக்க கூடாது.
நீங்க தொழில் உலகத்துக்குள்ள போகும் பொழுது விசேஷமான அபிஷேகத்தோடு நீங்கள் போகிறீர்கள். தெய்வீக அழைப்பை நிறைவேற்ற நீங்கள் போகிறீர்கள். அதனாலதான் கோரேசின் அபிஷேகத்தை பத்தி அந்த பிசினஸ் கூட்டத்தில் நான் பேசினேன். நீங்க போய் நிற்கும் போது வெண்கல கதவெல்லாம் உடையும், இருப்பு தாழ்பாளர்கள் எல்லாம் முறியும். தேவன் விசேஷமான விதத்திலே உங்க தொழிலை வெற்றிகரமாக்குவார், உங்க பிசினஸ் அவர் வெற்றிகரமாக்குவார். ஆமென். அங்க எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் நிற்கலாம், பெரிய பெரிய ஆட்கள் நிற்கலாம், ஆனா அவங்களெல்லாம் விட பெரிய ஒருவர் உங்க கூட நிற்கிறார், உங்க சார்பாக நிற்கிறார், உங்க பட்சமாக நிற்கிறார். ஆமென். அதனாலதான் நான் போன வாரம் பேசும்போது சொன்னேன், உங்க வாழ்க்கை நல்லா ஆகணும்னா முதல்ல உங்க நம்பிக்கை மாறணும். First you believe right, then you live right. எல்லாம் சொல்லுங்க, first believe right, then you live right. First you believe right. அதாவது ஸ்பர்ஜன்கிற ஒரு பிரசங்கியா இருந்தாரு, சார்லஸ் ஸ்பர்ஜன். அவர் சொல்றாரு, the right believing it leads to right living. அவர் சொன்னதை அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். சரியா நம்ம நம்ப ஆரம்பிச்சோம்னா சரியா வாழ ஆரம்பிப்போம். நம்ம வாழ்க்கை கரெக்டா போலன்னா நம்ம நம்பிக்கையில எங்கேயோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். கோளாற மாத்தினீங்கன்னா அப்புறம் பாலாறாயிரும். ஆமென். ஆமா, உங்க நம்பிக்கையை மாத்துறது தான் தேவனுடைய வார்த்தைகள். பாருங்க, தேவனுடைய வசனத்துக்கு ஒத்ததாக நீங்க நம்ப, விசுவாசிக்க, செயல்பட துவங்கும் பொழுது வெற்றி நிச்சயமாக வருகிறது, பெருக்கம் நிச்சயமாக வருகிறது. ஆமென். இப்போ பாருங்களேன், நம்ம வந்து சபை ஆரம்பித்தோம். ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து என்ன பண்ணோம், ஸ்டார்ட் பண்ணோம். அந்த பெருமாள்புரத்தில் ஒரு மாடியில் என்ன பண்ணோம், ஆரம்பித்தோம். அது வந்து ஒரு தெருவு. வழக்கமாக அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டு, அதுவும் சாயங்கால நேரம் யாருமே வரமாட்டாங்க. இதான் எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் அப்படி சொல்லும்போது நாம் கேட்டு வச்சிருக்கிற வசனம் இருக்குது பார்த்தீங்களா, வசனமே உங்களுக்கு எப்போ பிரயோஜனப்படும் தெரியுமா, எதிர்மறையான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான். நிறைய பேர் என்னங்க வசனம் கேட்டேன் எதிர்மறையா இருக்குது. எதிர்மறை வந்திருக்கிறதே கேட்ட வசனத்தை யூஸ் பண்றதுக்காக தானே. அங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்க யாரும் வரமாட்டாங்க, நடக்காதுன்ட்டு. ஆனா நிறைய நம்ம கேட்டு வச்சிருக்கிறோமே உள்ள, வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவார். இடம் என்னங்க இடம், என் கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சா எந்த இடத்துல வேணாலும் நான் நல்லா ஆவேன். இதெல்லாம் கேட்டு வச்சிருக்கிறோமே உள்ள. இப்போ அதெல்லாம் பயன்படுத்துறதுக்கான நேரம். எல்லாம் சொல்லுங்க, எதிர்மறையான நேரம் உங்கள் விசுவாசத்தை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளாக இருக்கிறது. மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்போ ரிசரக்ஷன் பவர் வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன 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 மாதிரி சூழ்நிலை தேவை? உயிர்த்தெழுதலின் வல்லமை வேலை செய்யணும்னா என்ன தேவை? ஒரு டெட் கண்டிஷன் இருக்கணும், ஒரு செத்த சூழ்நிலை இருக்கணும். அப்போதான் ரிசரக்ஷன் பவரே வேலை செய்யும். அப்போ விசுவாசம் கூட, கடவுளுடைய வார்த்தை கூட எப்போ வேலை செய்யும்னா, ரொம்ப எதிர்மறையானது இருக்குதுன்னா கடவுளுடைய வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளாக அவைகள் இருக்கிறது. ஆமென். சும்மா சத்தியத்தை கேட்கறது மட்டும் இல்ல, சும்மா விசுவாச போதனைகளை கேட்கறது மட்டும் இல்ல, அதை வந்து செயல்படுத்துறதுக்கான தருணமே சவால்களான நேரங்கள் தான். அதனாலதான் பவுல் சொல்றாரு, இட் இஸ் a good fight. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடினேன். வழக்கமா போராட்டம்னா எப்படி சொல்லுவாங்க, போராட்டம் பிரதர் பயமா தான் சொல்லுவாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, இட் இஸ் a good fight. எல்லாம் சொல்லுங்க, good fight. come on say good fight. ஆமென். ஏன் குட் ஃபைட் தெரியுமா? அதுல நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. அந்த போராட்டத்தில் வெற்றி உங்களுடையதா இருக்கிறது, அந்த போராட்டத்தில் ஜெயம் உங்களுடையதா இருக்கிறது. ஆமென். அப்போ நீங்க வந்து கற்றுக்கொள்ற சத்தியம், நீங்க கேட்கக்கூடிய போதனைகள் எதுக்குன்னா, என்ன பிரதர் செழிப்பை பத்தி கேட்டனா தரித்திரமா இருக்குது, சுகத்தை பத்தி கேட்டனா வியாதியா இருக்குது, இப்பதான் பெருக்கத்தை பத்தி கேட்டேன் ஒரே நெருக்கமா இருக்குது. அப்படி ஆயிடக்கூடாது. கேட்ட வசனத்தை யூஸ் பண்றதுக்காக தான் அந்த சூழ்நிலையை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். கோலியாத் எதுக்கு வந்திருக்கிறான்? தாவீதுக்குள்ள இருக்கிற திறமைகள் எல்லாம் பயன்படுத்துறதுக்கு அது ஒரு நல்ல கிரவுண்ட். ஆமென். இட்ஸ் a good ground. எல்லாரும் அவனை வந்து பயந்து போய் பார்த்துட்டு இருக்கும்போது தாவீது மட்டும் விளையாடுவதற்கு நல்ல மைதானம் ஒன்று கிடைத்திருக்கிறது.
என் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆற்றல்களை, திறமைகளை யூஸ் பண்றதுக்கு இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உங்க ஆப்ஸ்டிகல்ஸ்ல தான் உங்களுக்காக தேவன் எதெல்லாம் கொடுத்தாரோ அதை நீங்கள் பயன்படுத்த கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளாக அவைகள் இருக்கிறது. ஆமென். அப்போ எதிர்மறை சூழல் அப்படின்னு சொல்லி 5 ஓடிடக்கூடாது. அந்த எதிர்மறை சூழல் தான் தேவன் உங்களுக்குள்ள வச்சிருக்கிற அந்த ஸ்கில்ஸ், உங்களுக்குள்ள வச்சிருக்கிற அந்த பொட்டன்ஷியல், உங்களுக்குள்ள வச்சிருக்கிற ஃபெய்த், உங்களுக்குள்ள வச்சிருக்கிற வேர்ட், உங்களுக்குள்ள வச்சிருக்கிற விஸ்டம் எல்லாத்தையுமே யூஸ் பண்றதுக்கு அது அற்புதமான தருணமாக இருக்கிறது. ஆமென். இப்போ சாலமோன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே எனக்கு என்ன கொடுங்க? விஸ்டம், ஞானத்தை எனக்கு தாங்கன்ட்டு. எத்தனை பேர் ஞானம் கேட்டிருக்கீங்க ஆண்டவர்கிட்ட? கேட்டிருக்கீங்களா? ஒரு ஸ்கூல் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு வாத்தியார் கேட்டாராம், கடவுள் உங்க முன்னாடி வந்து நின்னா என்ன கேட்பீங்க அப்படின்ட்டு. அப்போ ஒரு பையன் நான் கார் கேட்பேன், இன்னொரு பையன் நான் வீடு கேட்பேன், ஒருத்தன் ஒன்று சொன்னானா. வாத்தியார் கேட்டாரா, ஏன்டா ஞானம் வேணும்னு கேட்க மாட்டீங்களாடா அப்படின்னாரான். அதுக்கு ஒரு பையன் சொன்னானா, யார் யாருக்கு எது இல்லையோ அவங்கவுங்க அதாவது கேட்பாங்க அப்படின்றது. நீங்க நிறைய பேர் கை தூக்குனீங்க, ஆனா டெய்லி கேட்குறீங்களான்னு தெரியல. ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே என்னன்னா ரொம்ப இருக்குங்கிற எண்ணம் தான், அதனாலதான் தோத்து போயிடுறோம். நிஜமா கேட்கறது இல்லை நிறைய பேர். ஆண்டவரே இதை நான் எப்படி சந்திக்கணும், இந்த கடனை நான் எப்படி மேற்கொள்ளணும், இந்த சூழ்நிலைகளில் எனக்காக நீங்கள் வச்சிருக்கிறது என்னன்னு நம்ம கேட்கறதே கிடையாது. ஆஸ்க் விஸ்டம். எல்லாம் சொல்லுங்க, ஆஸ்க் விஸ்டம். ஆமென். நிறைய பேர் கேட்கறது இல்லை, கேட்கறதா நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க, கேட்குறீங்களான்னு. எப்படி என் குடும்பத்தில் நான் சமாதானமாக வாழணும், எப்படி என் கணவரோடு நான் இன்னும் ஒற்றுமையாக நான் இருக்க முடியும், எனக்கு தெரியலையே ஆண்டவரே, எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க. என் பிள்ளைகளை எப்படி நான் வளர்க்கணும், எப்படி என் ஊழியத்தை நான் இன்னும் நல்லா செய்யணும், எனக்கு தெரியல. ஆஸ்க் விஸ்டம். நம்ம கேட்கறதா நினைக்கிறோம், ஆனால் முக்காவாசி நேரத்தில் நாம் அப்படி கேட்குறதே இல்லை. கேட்டிருந்தா கண்டிப்பாக வெற்றி வந்துடும். ஆமென். ஆமாம். சரி, சாலமோன் வந்து என்ன கேட்குறான்? என்ன கேட்குறான்? ஞானத்தை கேட்டான். உங்களுக்கு தெரியும் பாருங்க, ஞானத்தை கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுத்துட்டாரு. ஆனால் அடுத்த நாள் காலையில் வீட்டு வாசல்ல 2 பிரச்சனை நிற்குது. என்ன ஆண்டவரே, ஞானத்தை கேட்டா 2 பிரச்சனை நின்றுக்கிட்டு இருக்குது. ஆமா, ஞானம் கொடுத்துருக்கு, ஞானம் இருக்கா இல்லையாங்கிறது எப்படி தெரியும்? அந்த 2 அம்மா பிரச்சனையோடு வந்தாங்க, இது ஏன் குழந்தை உன் குழந்தைன்னு சண்டை போட்டுட்டு. இப்போ இந்த சிச்சுவேஷன் எதுக்குன்னா, தேவன் கொடுத்த ஞானத்தை அவன் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பாக அது இருக்கிறது. ஆமென். அப்போ விஸ்டம் அப்படின்னீங்கன்னா, விஸ்டம் கொடுத்துருவார் கண்டிப்பா. சில ப்ராப்ளம்ஸ் நிற்கும் உங்க முன்னாடி. எதுக்கு தெரியுமா? அந்த விஸ்டத்தை யூஸ் பண்றதுக்காக. அது முதல் கொண்டு தேவன் அருளிய ஞானம் சாலமோனுக்கு இருக்குதுன்னு சொல்லி அந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் அறிந்துக்கிட்டாங்களாம். அப்போ சில ப்ராப்ளம் எதுக்கு வருதுன்னா, உங்ககிட்ட இருக்கிறத நீங்க பயன்படுத்துவதன் மூலம் தேவனை மகிமைப்படுத்துவதற்காகவே அந்த சவால்கள் வந்திருக்கிறது. ஆமென். இது தெரியாதனால நம்ம எப்பவுமே ஓடி போயிடுறோம், எப்பவுமே களைச்சு போயிடுறோம். என்ன ஆண்டவரே, நேற்றுக்கு தான் ஞானத்தை கேட்டேன், இன்னைக்கு காலையில பிரச்சனை வீட்டு கதவை தட்டுத. அது பிரச்சனை இல்லை, அது உங்களை பெரியாளா ஆக்குறதுக்கு வந்திருக்கிற வாய்ப்பா இருக்கிறது. அது உங்களை காட்டுவதற்காக தேவன் அனுப்பின தருணங்களா இருக்கிறது. இது விளங்கணும். இது தெரிஞ்சாதான் இந்த விசுவாச வாழ்க்கைய நீங்க வாழ முடியும். இல்லைன்னா என்ன பண்ணிடுவீங்க, என்ன போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அப்போ நீங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களும் எதுக்காக அது கொடுக்கப்படுகிறது என்றால், நீங்க சந்திக்கக்கூடிய எதிர்மறையான சூழ்நிலைகளிலே பயன்படுத்துவதற்கான ஒரு வாளை போல, ஒரு கருவியை போல தேவன் அதை கொடுக்கிறார். ஆமென். சரி, அதனால தான் பாருங்க, இந்த விசுவாசம் என்கிற காரியங்களிலே நாம் வளர வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. போன வாரம் நான் உங்களுக்கு காண்பிச்சேன், எல்லாருக்குமே என்ன இருக்குது? விசுவாசம் இருக்குது. இருக்குதா இல்லையா? ரோமர்கள் எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 3வது வசனம், அதில் படிக்கிறோம், அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே. அப்போ எல்லாருக்கும் certain level of faith ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, I have a faith. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு விசுவாசம் இருக்கு.
விசுவாசங்கிறது ஒரு பெட்ரோல் மாதிரின்னு போன வாரம் உங்களுக்கு நான் பேசினேன், ஞாபகம் இருக்கா? இட்ஸ் லைக் எ ஃபியூல். ஃபெய்த் இஸ் லைக் எ ஃபியூல். அது ஒரு எரிபொருள் போல இருக்கிறது. சிலருக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா, அவங்க கார்ல இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போகலாம், அந்த அளவுக்கு இருக்கு. சிலருக்கு 10 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. சிலருக்கு ஒரே சுத்தி பார்த்துட்டு வர்ற அளவுக்கு இருக்குது. எல்லாருக்கும் இருக்குது. ஆனா அளவில் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்கு. இப்போ இந்த அளவை நாம் அதிகரித்து கொள்ள முடியும். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் வளர்க்க முடியும், அதை பெருக்க முடியும். ஆமென். கண்டிப்பா அதை நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம். அதனாலதான் ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம் பாருங்க. ரோமர் 4:19. அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அப்ப அவன் விசுவாசத்தில் எப்படி இருக்கிறான்? பலம் உள்ளவனாக அவன் இருந்தான். ஆபிரகாமின் விசுவாசத்தை இங்க நம்ம பார்க்கிறோம். இந்த ரோமர் 4ல் முதல்ல விசுவாசம் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னா, ஒரு சாதாரணமா இருக்கிறான் ஒரு மனுஷன், குழந்தை இல்லாமல் இருக்கிறான், வேலை இல்லாமல் இருக்கலாம், ஒரு பெருக்கம் இல்லாமல் இருக்கிறான், வாழ்க்கையில் ஒரு 0 கண்டிஷன் வச்சுக்கோங்களேன். அப்படிதான் நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது முதல்ல நமக்கு என்ன உண்டாகிறது என்றால் தேவனுடைய வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை. விசுவாசத்தின் துவக்கம் எங்க வருகிறது என்றால் தேவனுடைய வார்த்தையில் அது வருகிறது. அதனாலதான் ரோமர் 10:17 நாம் படிக்கிறோம், விசுவாசம் கேட்பதின் மூலம் வருகிறது. எதை கேட்பதின் மூலம் வருகிறது? தேவனுடைய வார்த்தையை கேட்பதின் மூலம் வருகிறது. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினாலே துவங்குகிறது. இப்போ பாருங்களேன், போன வாரம் நான் கேட்டேன், பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது பாதியிலே கேட்டேன், எத்தனை பேருக்கு நீங்கள் வரும்போது இருந்ததை விட இப்போ உங்கள் விசுவாசம் நல்லா வளர்ந்துருக்கிற மாதிரி நீங்கள் என்றீங்கன்னு கேட்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணீங்க? கை தூக்கினீங்க, ஐ ஹாவ் ஃபெய்த் அப்படின்ட்டு. அப்போ அது எப்படி வந்துச்சு? கேட்கறதுனால வருது. அப்போ அதிகமாய் கேட்பதின் மூலம் விசுவாசத்தை அதிகரித்து கொள்ள முடியும். ஆமென். பல வகையான காரியங்களுக்காக உங்க விசுவாசத்தை நீங்க பயன்படுத்தலாம். பாருங்க, விசுவாசங்கிறது நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இயேசுவை விசுவாசிக்கும் போது நித்தியமான வாழ்க்கையை அவர் தருவார், அழியாத வாழ்க்கையை தருவார், பாவத்திலிருந்து மன்னிப்பை கொடுத்து பரலோகத்தை தருவார். அதுக்கு பேர் விசுவாசமா இல்லையா? அதுக்கு பேர் விசுவாசம் தான். அது வெறும் ரட்சிப்புக்காக அவர்கள் நம்புகிற விசுவாசமா இருக்கிறது. கண்டிப்பா இது இருக்கணும். ஏன்னா மனிதர்கள் பாவம் சாபம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிற உலகத்துக்கு நடுவில் இயேசுவை ஆண்டவராக விசுவாசிக்கிற எனக்கு பாவ விமோச்சனத்தை அவர் கொடுக்கிறார், என் பாவத்தை அவர் மன்னிக்கிறார், அப்படிங்கிறதும் விசுவாசம் தான். ஆனா அந்த அளவுக்கு மட்டுமே விசுவாசத்தை கிறிஸ்தவங்க பயன்படுத்திட்டு விட்டுட்டாங்க. இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா, இந்த விசுவாசத்தை பல பரிமாணங்கள்ல நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தலாம். விசுவாசத்தை மரித்தா எனக்கு நித்திய வாழ்க்கை கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்காக கிறிஸ்தவங்க யூஸ் பண்றாங்க. கரெக்டா? யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல, கரெக்ட். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரா பெற்றிருக்கிற நீங்க இந்த வாழ்க்கையில தேவனுடைய கிருபைகளை அனுபவிப்பது போல மரணத்தை தாண்டிய வாழ்க்கையிலையும் அவருடைய கிருபையை நீங்க அனுபவிப்பீங்க. ஆமென். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதை தாண்டி இன்னும் நிறைய நம்ம விசுவாசிக்கிறோம். மரணத்தை ஜெயிக்கிறது, ஆரோக்கியமா வாழ்றது, நீடிய நாள் இருக்கிறது, இதெல்லாம் நம்புறோம். ஆனா ரட்சிப்புக்கான ஒரு காரியம் மட்டுமே விசுவாசம் கிடையாது. விசுவாசத்தை பல காரியங்களுக்காக நீங்கள் பயன்படுத்த முடியும். எதுக்காகலாம் நீங்க யூஸ் பண்ண முடியும்? இந்த வேதாகமத்தை திறந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் விசுவாசத்தை அவர்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே வேறு வேறு காரணங்களுக்காக அவர்கள் அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ விசுவாசத்தை ரட்சிப்புக்காக மட்டும் பயன்படுத்தினா போதாது, அதை சுகத்துக்காகவும் பயன்படுத்த முடியும். பைபிள் சொல்லுகிறது, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். உபவாசமுள்ள ஜெபம் அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா விசுவாசமே இல்லாத உபவாசம் பலன் அளிக்காது.
ஆமென். So faith is the matter. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் தான் முக்கியமா இருக்குது. இல்லைங்க, நான் இன்னைக்கு சாப்பிடாம இருந்து கூட நான் கொஞ்சம் ஜெபம் பண்ணலாம் இருக்கேன்னா தாராளமாக பண்ணிக்கோங்க. அதனால ஆண்டவர் ஒன்றும் மாற போறது இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் தூக்கம் வராமல் இருக்கும். 4 இட்லி எக்ஸ்ட்ரா விட்டீங்கன்னா என்ன வரும்? கொட்டாய் தான் வரும். நல்லா தூங்கிடுவீங்க. ஜெபம் பண்ணு, பைபிள் படிக்கணும்னு நினைப்பேன். இந்த பிசாசு பாருங்க தூக்கமே தந்துட்டான்னு தூங்கிடுவாங்க. அவன் நான் என்னடா பண்ண, நான் ஜெம்பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன், என்ன கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கு? என் ஃப்ரெண்டு எப்பவுமே சொல்லுவார், ஒருத்தன் வந்து இந்த கிணறு இருக்குல்ல, அது ஓரமாக படுத்து தூங்கிட்டு இருந்தானா. அந்த வழியாக பிசாசு போயிட்டு இருந்தவன் என்ன பண்ணானா, அவனை எழுப்பி, தம்பி ஓரமாக போடு, அப்புறம் நான் தள்ளி விட்டேன்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னானா. நம்ம ஆளுகள் அவனை அந்த அளவுக்கு பாடாப்படுத்தியிருக்காங்க. எது ஆகட்டும், பிசாச்சு பிரதர் அப்படின்ட்டு அவன் மேலேயே பழிய போடுறது பாருங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, விசுவாசமுள்ள ஜெபம், எல்லாம் சொல்லுங்க, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அப்போ உங்களுடைய ஃபெய்த்தை நீங்க எதுக்கு யூஸ் பண்ண முடியும்னா, உங்க சுகத்துக்காக யூஸ் பண்ணலாம். உங்க ரட்சிப்புக்காக மட்டும் இல்ல, எதுக்காக யூஸ் பண்ண முடியும் பாருங்க. ரோமர்ல தான் நிறைய இருக்குது வார்த்தைகள். 10ஆம் அதிகாரம் 8, 9 பாருங்க. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாயும் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. அப்போ பவுல் அப்போஸ்தலர்கள் இவர்களால் பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தை என்னது? எல்லாம் சொல்லுங்க, விசுவாச வார்த்தை. the word of faith. எல்லாம் சொல்லுங்க, word of faith. பாருங்க, இது வந்து ஒரு மூமெண்ட் மாதிரி இன்னைக்கு பார்க்குறாங்க. இந்த கென்னத் ஹேகன் போன்றவர்களுக்கு அப்புறம் இது வந்து ஒரு மூமெண்ட் மாதிரி என்ன பண்றாங்க பார்க்குறாங்க. வேர்ட் ஆஃப் ஃபெய்த் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. விசுவாச போதனையாளர்கள் அப்படின்னு என்ன பண்ணாங்க சொன்னாங்க. அது ஏதோ கென்னத் ஹேகன் அப்படி பண்ணாரு நினச்சிக்காதீங்க. அப்போஸ்தலனாகிய பவுலே தான் பேசினாரு. எல்லாம் சொல்லுங்க, விசுவாச வார்த்தை. ஆமே. அந்த விசுவாச வார்த்தையை அவர்கள் பிரசங்கித்தார்கள். பிரசங்கம் பண்ணும்போது என்ன நடக்குது பாருங்க. 9வது வசனம், ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். பாருங்க, ஒரு செய்தி பிரசங்கிக்கப்படுகிறது. என்ன செய்தி? பாவத்துல நீ வாழ்ந்துட்டு இருக்கிறன்னா உன்னுடைய பாவங்களை போக்கும் பரிகார பலியாக தேவன் தன் குமாரனை அனுப்பினார். அவர் உன் பாவத்தை சுமந்து தீர்த்து உனக்காக பலியாகி 3வது நாள் என்ன பண்ணிட்டாரு? உயிரோடு எழும்பி விட்டார். இப்பொழுது கர்த்தராகிய இயேசுவை, எல்லாம் சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசுவை உன் இருதயத்திலே விசுவாசித்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசிப்பாய் என்றால் அப்போது நீ என்ன பண்ணப்படுவாய்? ரட்சிக்கப்படுவாய். அப்ப ரட்சிப்பு எப்படி வருது? மறுபடியும் சொல்றேன் பாருங்க, எப்படி வருதுன்னா கிரியையினால வரல, விசுவாசத்தினால வருது. எல்லாம் சொல்லுங்க, ரட்சிப்பு கிரியையினால வரல. எதனால வருது? விசுவாசத்தினால வருது. கிரியையினால ரட்சிப்பு வருதுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் இருக்கிற மதங்கள்லாம் பேசுறாங்க இல்லையா, கருமா, நீ வந்து என்ன பண்ண என்ன பண்ணல, இதெல்லாம் நீ செஞ்சியா செய்யலையா, பொய் சொல்லாம இருந்தியா, திருடாம இருந்தியா, ஒழுக்கமா வாழ்ந்தியா, கரெக்டா இருந்தியா, இதெல்லாம் பார்த்து தான் கடவுள் உனக்கு என்னத்தை கொடுப்பாரு? பரலோகத்தை கொடுப்பாரு, மோட்சத்தை கொடுப்பாருன்னு சொல்லுகிறதுக்கு மாறான ஒரு பிரசங்கத்தை வேதம் பேசுகிறது. இப்படி ரட்சிப்பு வருவது இல்லை. எல்லாம் சொல்லுங்க, கிரியையினால் ரட்சிப்பு வராது. ரட்சிப்பு எதனால் ஏற்படுகிறது? மன்னிப்பு எதனால் உண்டாகிறது? ஒரு மனிதன் தேவனை கிட்டி சேரும் பாக்கியத்தை அல்லது நித்திய வாழ்வின் ஸ்லாக்கியத்தை எதனால் ஒரு மனிதன் அனுபவிக்கிறான்னா, தேவன் தன் குமாரனை இயேசுவை எனக்காக அனுப்பி கல்வாரி சிலுவையிலே பாவம் போக்கும் பலியாக அவரை ஒப்பு கொடுத்தார். அவர் என் பாவத்துக்கு பரிகாரியாக மாறி என் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டார். அவர் எனக்காக சுமந்து தீர்த்து மரித்து 3வது நாள் உயிரோடு எழும்பினார். இது தேவன் எனக்காக செய்த அவருடைய கிரியையா இருக்கிறது. அந்த கிரியையின் மீது நான் வைக்கும் விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை கொண்டு வருகிறது. ஆமென். இப்ப ரட்சிப்பு எதனால உண்டாயிருக்குது? எல்லாம் சொல்லுங்க, கிரியையினால் அல்ல. எதனால? எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவினால். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவினால். அப்போ தேவன் செய்த கிரியையின் மீது
உங்களுக்கு ஒரு விசுவாசம் ஏற்படுது. அது எப்போ ஏற்படுது? அதை யாரோ ஒருத்தர் பிரசங்கிக்கிறாங்க. ஆனா மக்கள் இன்னைக்கு இந்த ரட்சிப்பை கூட எப்படி பெற்றுக்கொள்றாங்க, எப்படி பெற்றுக்கொள்ள அவர்கள் முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா, நீ ஒழுங்கா உபவாசம் பண்ணியா, நீ ஒழுங்கா ஆலயத்துக்கு வந்தியா, நீ ஒழுங்கா ஜெபம் பண்ணியா, நீ கீழ்ப்படிதலோடு வாழ்ந்தியா, நீ கரெக்டா இருந்தியா, நீ சரியா இருந்தியா, வெள்ளச்சட்டை போட்டியா, இல்ல நகையை கலட்டினியா, அதை இதை பண்ணினியா, இது கூட கொண்டு ரட்சிப்பை சேர்த்துட்டாங்க. இப்படி சேர்க்கிறது வேதத்துக்கு ஒத்தது அல்ல. எல்லாம் சொல்லுங்க, கிரியைகளோடு இணைப்பதற்கு பெயர் ரட்சிப்பு அல்ல. ஏனென்றால் ரட்சிப்பு என்பது தேவனுடைய இலவச ஈவாக இருக்கிறது. ஆமென். ரட்சிப்பு என்பது நீங்கள் செய்யும் கிரியையின் மீது கொள்ளும் விசுவாசம் அல்ல. தேவன் உங்களுக்காக செய்த கிரியையின் மீது நீங்கள் வைக்கும் விசுவாசம் தான் ரட்சிப்பாக இருக்கிறது. அப்போ நம்ம ஃபெய்த்தே பியூரா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இட்ஸ் பிலீவிங் காட்ஸ் ஆக்ட். உங்களுடைய ஃபெய்த் எங்க ஸ்டார்ட் ஆகுது? தேவன் உங்களுக்காக செய்த கிரியையை நீங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறீங்க? விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ உங்க ரட்சிப்பு பாதுகாப்பானதா? நிறைய பேர் கேட்குறாங்க, என் சால்வேஷனுக்கு உத்தரவாதம் இருக்கா, இல்லை பாதியிலே போயிடுமா, இல்லை கடைசி வரைக்கும் இருக்குமா? 1000 குழப்பம் மக்களுக்கு. ஏன் அந்த குழப்பமே வருது தெரியுமா? இவங்களுடைய ரட்சிப்பு இவர்கள் கிரியை சார்ந்ததுன்னு நினைக்கிறதுனால தான் குழப்பம் வருது. ஆனால் நான் சொல்றேன், உங்கள் ரட்சிப்பு உங்கள் கிரியை சார்ந்ததல்ல, அது கிறிஸ்துவை சார்ந்ததா இருக்கிறது. அவர் எதை முடித்தாரோ அதை சார்ந்ததாக இருக்கிறது. ஆமென். பாருங்க, இதுதான் நம்முடைய விசுவாச சத்தியத்தின் அஸ்திபாரங்களாக இருக்கிறது. இதுல தான் கட்ட முடியும். நாம ஒழுக்கமா வாழலாம், நாம பரிசுத்தமா இருக்கலாம், நாம மாற்றம் நிறைஞ்ச வாழ்க்கைலாம் வாழலாம், அதெல்லாம் ரைட்டு. அது ரட்சிப்பினால் ஏற்படுகிற பலத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கை. ஹலோ, the salvation is the power of God. Gospel is the power of God. அந்த வல்லமையில் வாழ்றது தான் பரிசுத்தம். இப்போ பரிசுத்தமா வாழ்றதுனால கிடைக்கிறதுக்கு பேர் ரட்சிப்பு கிடையாது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? இதான் அடிப்படை, இதான் ரொம்ப பேசிக். இப்போ நரகம் பரலோகம்னு பேசும்போது மக்கள் எதை பேசுறாங்க? பாவம் புண்ணியம்னு பேசுறாங்க. கரெக்டா? ஆனா பைபிள் என்ன பேசுதுன்னா அது பேசல. பைபிள் என்ன பேசுதுன்னா, கர்த்தராகிய இயேசுவை உன் இருதயத்திலே விசுவாசித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பாவம் பண்ணனா புண்ணியம் பண்ணனாங்கிறதுனால எனக்கு ரட்சிப்பு கிடையாது. இயேசுவை விசுவாசிக்கிறனா இல்லையாங்கிறதுனால எனக்கு ரட்சிப்பு கிடைக்குது. ஆமென். என் புண்ணியத்தினாலேயே ரட்சிப்பு எனக்கு தர முடியாது, என் பாவத்தினாலே அதை கேன்சல் பண்ண முடியாது. ஒன்னே ஒண்ணுதான் நான் என் ரட்சிப்புக்கு கேரண்டி, இயேசுவே கேரண்டியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே உத்தரவாதம். எல்லாம் சொல்லுங்க, அவருடைய கிரியையே என் ரட்சிப்புக்கான உத்தரவாதமாக இருக்கிறது. ஏன்னா இது முதல்ல கிளியர் ஆனாதான் சந்தோஷமாவே மக்கள் உட்கார்ந்துருப்பாங்க. இல்லைன்னா பிரதர் அதெல்லாம் ரைட்டு பிரதர், பணக்காரனா வரதெல்லாம் இருக்கட்டும், பரலோகம் போகணா நான் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இங்க நெஞ்ச தடை விட்டுருப்பாங்க, தன்முக சுந்தரம் மாதிரி. நெஞ்ச தடவுற கிறிஸ்தவங்களா இருக்கக்கூடாது, விசுவாசிக்கிறவங்களா இருக்கணும். எத்தனை பேர் கிளியரா இருக்குது? கிளியர்னா கை தூங்க பார்க்கலாம், இல்லைன்னா இன்னும் சொல்லுவேன் நான். அப்புறம் உங்களுக்கு கிளியர் ஆகாம நான் பிரசங்கம் பண்ணி என்னத்துக்கு? யாராவது நீ இப்படி பண்ண பரலோகமே போக மாட்டேன்னா சிரிச்சிருங்க நல்லா. ஏன்னா நான் பரலோகம் போறது எதனால? நான் பண்ண போற கிரியையே கிடையாது, எனக்காக ஒருத்தர் பண்ணின கிரியையில நான் வைக்கிற விசுவாசம் என்ன பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகுது. ஆமென். அதாவது எதுனாலும் எங்க கை வச்சிடுறது. அவங்க பாக்குறாங்க, உங்களை பதற வைக்கணும்னா ஒரு வழி இருக்கு, உங்க தூக்கத்தை கெடுக்கணும்னா ஒரு வழி இருக்குது. அது என்னது? பரலோகம்னு ஒன்று இழுத்துட்டா போதும், நம்ம ஆட்கள்லாம் இதாயிடுவாங்க. பாஸ்டர் அதெல்லாம் இருக்கட்டும் பாஸ்டர், பரலோகம் போகணும் இல்லையா, இன்னும் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. இப்படிலாம் நீ இருந்தா பரலோகத்துக்கு போக மாட்டேன், இப்படிலாம் இருந்தா எப்படி பரலோகம்? உனக்கு ஆத்மாவை ஆதாயம் பண்ணலைன்னா உனக்கு என்ன கிடையாது? இந்த ஆத்மாவை பத்தி யோசித்தே பார்க்கறது கிடையாது. என்ன சொல்லிடுவாங்க? ஆத்மா ஆதாயம் பண்ணலன்னு எங்க போக மாட்டேன், ஒரு ஆளையாவது கூட்டிட்டு வந்தாதான் கேட்ல உனக்கு என்ட்ரன்ஸ். சார் இது என்ன எம்எல்எம்மா? இந்த எம்எல்எம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆளா சேர்த்து விடணும். இது மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ யாரையாவது சேர்த்து விட்டாதான் உனக்கு கமிஷன் வரும் அப்படின்ட்டாங்க. இதுக்காக சொந்தக்காரன் எவனையாவது பிடிச்சி அவனுக்கு என்னென்னே புரியாது அவனை கூட்டிட்டு வந்து அவனை ஞானஸ்தானம் கொடுத்து அவன் எந்திரிச்ச பிறகுதான் பார்க்கறான் யாரு எங்க இருக்கேன் அப்படின்ட்டு. ஆனா பாவிகளை அவங்கள நம்பி வந்ததுக்கு என்ன முக்கிட்டீங்களாடா அப்படிங்க. சபையில கூட்டம் சேர்ந்தது பூரா இப்படித்தான். இங்க பாரு, நீ வந்தாதான் எனக்கு இடமா வந்துரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவனும் அதே வேலையில இறங்கியிருப்பான்.
புடிடா இன்னைக்கு யாராவது கிடைக்கலாம் பார்க்கலாம், நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான் அப்படின்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே இது எங்கிருந்து வந்ததுன்னா கிரியை தான். கிரியின் மூலமாக தான் ரட்சிப்பு ஏற்படுகிறது. அப்படிங்கிறதுனால தான் மக்கள் இப்படி போயிட்டாங்க. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, உங்கள் கிரியையினாலே நீங்கள் ரட்சிக்கப்படுகிறது இல்லை. ஆமென். இந்த மாதிரி ஒரு வசனம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 வசனம் இந்த ஒரே ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுகிற வசனங்களால் அது நிரம்பி இருக்கிறது. ஒருவனும் தன் கிரியையினால் நீதிமானாக்கப்படுவது இல்லை. இதை பற்றி ஆழமா பேசியிருக்கிறோம். நிறைய தொடர்கள் இருக்குது, நீங்க என்ன பண்ணலாம் கேட்கலாம். ஆனா இப்போ நம்ம தொடருவோம். அப்போ இங்கு ரட்சிப்புக்கான விசுவாசம், எல்லாம் சொல்லுங்க, ரட்சிப்புக்கான விசுவாசம். சில கூட்டங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா வரும்போது மக்கள் தெளிவாக தான் வருவாங்க, இவங்க பேசினதுக்கு அப்புறம் உங்களுக்கு டவுட் ஆயிரும். ஏசு இன்னைக்கு வந்தா போவியா? ஐயா நீங்க சொன்னதை பார்த்தா நான் வரும்போது போவேன்னு தான் நினைச்சு வந்தேன், நீங்க படங்கடம் வரைஞ்சு காமிச்சதை பார்த்ததுக்கு அப்புறம் டவுட் தான். ஆனா இன்னொரு டவுட் இருக்கு, பேசுற நீங்க போவீங்களா? ஏன்னா நம்ம கதையும் உனக்கு தெரியுது பாருங்களேன். இந்த ஐயாவும் கண்டிப்பா போக மாட்டாரு, ஏன்னா ஐயா கதை தான் நமக்கு தெரியுமே. ஆக மொத்தம் யாரும் போக மாட்டேங்கடா, அதுல ஒரு சந்தோஷம். அதனாலதான் ரொம்ப ஆச்சரியம்லாம் காத்திருக்குமா பரலோகத்துல. நம்ம யாரெல்லாம் இருப்போம்னு நினைக்கிறோமோ அவங்க இருக்க மாட்டாங்களாம். என்ன இவரெல்லாம் இருக்கிறாரு, உங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்குமா? அதான் வேடிக்கையா சொல்லுவாங்க. ஒருத்தன் நரகத்தில் இருந்திருக்கிறான், ஒரு பெரிய அம்மா அதான் ஜெப கூட்டம்லாம் நடத்துமா, அது நரகத்துக்கு வந்துட்டே இருந்திருக்கு. சிஸ்டர் நீங்களுமா அப்படின்னு இருக்கான் அவன். சத்தம் போடாதீங்க, பின்னாடி பிஷப் வந்துட்டு இருக்கிறார் அப்படின்னு. இது இந்த ஜோக்கு இதெல்லாம் வந்தது காரணம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் ரொம்ப கிரியையை நம்பிட்டோம், கிறிஸ்துவுக்கு மதிப்பே கொடுக்காம போயிட்டோம். கல்வாரினா என்ன, எதுக்கு கல்வாரி, எதுக்கு ஏன் இடத்த அவர் எடுத்துக்கிட்டாரு, இது எதுவுமே பிரசங்கிக்கப்படலை. அதனாலதான் கிறிஸ்தவம் ஒரு மதம் மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு கிரியை சார்ந்த மார்க்கமாக இன்னைக்கு மாறிவிட்டதுக்கு காரணம் கிறிஸ்துவின் மேன்மையையும் கல்வாரியின் சிறப்பையும் என்ன பண்ணவே இல்லை, நாம பேச தவறி இருக்கிறோம். அப்போ கிறிஸ்தவத்தில் இருக்கிற பெரிய மேன்மை என்ன தெரியுமா? மற்ற மதங்கள் போலவே இது கிடையவே கிடையாது. எல்லா மதங்களும் உன் பாவ புண்ணியத்தை அடிப்படையாக வைத்துதான் உனக்கு சொர்க்கம் என்று சொல்லுகிறது. ஆனால் என் வேதம் மட்டும்தான் எனது வாழ்வுக்கு, எனது ஜீவனுக்கு ஆதாரமாய் இருப்பது. இயேசு என்கிற ஒரு ரட்சகர், அவர் எனக்காக செய்து முடித்த கிரியை, அதன் பேரிலே வைக்கும் விசுவாசம் என்னை நீதிமானாக மாற்றுகிறது. ஆமென். பாவ புண்ணிய லிஸ்ட் போட்டு எப்படி ஆளை செலக்ட் பண்ணுவீங்க? எல்லாம் நடக்கக்கூடியதா? ஒருத்தர் பாட்டில் வாங்கிட்டு போறாரு வீட்டுக்கு வேகமா, இன்னொருத்தர் ரோட்ல படுத்து கிடக்காரு. பாட்டில் வாங்கினவரு ரோட்ல படுத்து பார்த்து பேசாரு, குடிகாரன் குடிகாரன் ரோட்ல கிடக்காம பாரு, நானும் வீட்டுல போய் போட்டுருவோம்ல அப்படிங்காரு. இப்ப இவரை விட இவர் யாரு? பரிசுத்தவான். இவர் ரோட்ல கிடக்கிற குடிக்காரன், நான் வீட்டில் போய் என் ஒய்ஃபே ஆம்லேட் போட்டு தருவார் பிரதர், குடிப்போம்ல அப்படிங்க. இப்ப இவர் பரிசுத்தத்துல கூட்டிட்டா இருப்பாருங்க. என்னெல்லாமோ அளவுகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, கிரியை கிடையாது, எது? கிறிஸ்து. அப்போ முதல்ல நம்ம ஃபெய்த் எங்க ஸ்டார்ட் ஆகுது, எங்க ஆரம்பிக்குதுன்னா, எனது வாழ்வு, எனக்காக கடவுள் அருளுகிற எல்லா காரியமும் கிரியை சார்ந்ததா இல்லாமல் அது கிறிஸ்துவின் மீது நான் கொள்ளும் விசுவாசம் சார்ந்ததாக இருக்கிறது. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, faith pleases God. விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துகிறது. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துகிறது. ஆண்டவரை சந்தோஷப்படுத்துற ஒரு மேட்டர் இருக்குன்னா அது faith. நான் அதை இதை பண்ணினேன், அங்க எங்க போனேன், அந்த மலைக்கு ஏறினேன், இந்த குளத்துல மூங்கினேன், இந்தந்த காரியங்கள்லாம் பண்ணேன், இதனால கடவுள் எனக்கு ஒன்று பண்ணட்டும்னா அதுல கடவுளுக்கு சந்தோஷமே இல்லை. இதை எதையுமே ஒருத்தன் பண்ணவே இல்லை, அவன் எனக்காக இயேசுவை அனுப்புனீங்களே அப்படின்னா அவருக்கு சந்தோஷமாயிட்டு. ஏன்னா அவரை ஏற்றுக்கொள்கிறவன் அவரையே ஏற்றுக்கொள்கிறான். Faith pleases God. ஏன்னா உனக்காக என் குமாரனை அனுப்புனதை நீ நம்பின பாரு, உன் மேல எனக்கு பிரியமா இருக்குதுப்பா, உன் மேல எனக்கு ஆசையா இருக்குதுப்பாங்கிறார். ஆமென்.
அப்போ இதைத்தான் பவுல் பிரசங்கிக்கிறார். அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு பாருங்க. ரோமர்கள் நிருபம் 10வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். மோசே நியாய பிரமாணத்தினால் ஆகும் நீதியை குறித்து, இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோர் இருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்தில் சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதும் அன்றி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரட்சிப்பு இன்னைக்கு ஒருத்தர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும்னு வச்சுக்கோங்களேன். கிறிஸ்து மறுபடியும் இறங்கி வரணுமா? கிறிஸ்து மறுபடியும் பாதாளத்துக்குள்ள இறங்கணுமா? அவர் ஏதாவது ஒரு செயலை செய்யணுமா? இன்னைக்கு ஒரு ஆள் வந்திருக்காரு புதுசா சர்ச்சுக்கு, நான் ரட்சிக்க போடணுங்க. அப்படியா? இயேசுவே இவன் ரட்சிக்க போடணுமா? இறங்கி வந்துருங்க. மறுபடியும் கண்ணுமறியல் வயத்துக்கு போங்க. மறுபடியும் இந்த உலகத்தில் நீங்க வாழுங்க. மறுபடியும் நீங்க மறிங்க. மறுபடியும் ரத்த சிந்துங்க. அப்பதான் இவன் ரட்சிக்கப்பட முடியும். அப்படி சொல்லுவோமா? நாம அப்படி சொல்ல மாட்டோம். அப்போ ரட்சிக்கப்படணும்னா இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? இங்க பாருப்பா, ரட்சிக்கப்படுறதுக்கு இப்போ அவர் ஒன்றும் செய்ய வேண்டாம், 2000 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சு முடிச்சிட்டாரு. அதை விசுவாசியா போதும், நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்ப என்ன அர்த்தம்? ரட்சிப்புக்கு தேவையானதை அவர் செய்து முடித்து விட்டார். மன்னிப்புக்கு தேவையானதை, பாவ பரிகாரத்துக்கு தேவையானதை அவர் ஏற்கனவே செஞ்சு என்ன பண்ணிட்டாரு? முடிச்சிட்டார். எல்லாம் சொல்லுங்க, he finished. It is finished. அது என்ன பண்ணிருக்குது? முடிஞ்சிருக்குது. அப்போ விசுவாச போதனையினாலே என்ன, கிருபையின் செய்தியினாலே என்ன, அவர் முடித்ததை இப்பொழுது அறிவிப்பதுதான் விசுவாச போதனையாக, கிருபையின் செய்தியாக இருக்கிறது. ஆமென். இப்போ அவர் முடிச்சதை சொல்ல சொல்ல, கேட்க கேட்க ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் வருது. அப்போ நான் அதை இதையும் செய்ய வேண்டாமா? கோயிலை கழுவ வேண்டாமா? மெழுகுத்திரி வாங்கி தர வேண்டாமா? கோயிலுக்கு வெள்ளை அடிக்கணும்னு சொன்னாங்களே, வெள்ளு வாங்கி கொடுக்கணும்னாங்களே, என்னெல்லாமோ பண்ணாதான் கடவுள் என் மேல பிரியமா இருப்பாரு, ரட்சிப்பு கிடைக்குன்னு சொன்னாங்களே அப்படின்னு பதறிட்டு இருக்கிற ஒரு மனது இதை கேட்கும் போது, இங்க பார்ப்பா, ஒன்னும் பண்ண வேண்டாம், உனக்காக தன் குமாரனை அனுப்பினார், அவரை விசுவாசி, அவரை விசுவாசிக்கிற நீ கெட்டு போவதில்லை. கேட்கும் போது ஒரு விடுதலை ஏற்படுது. ஆட பாவிகளா, இத்தனை வருஷமா என்ன சுத்த வச்சுட்டீங்களே. இப்போ இது கேட்கும் போதே ஒரு சந்தோஷம். I am blessed, I am saved. Amen. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, தேவன் என் மேல் பிரியமா இருக்கிறார், தேவன் என் மேல் கோபமா இல்லை. Amen. Your sins are forgiven. You are saved. பக்கத்துல பா சொல்லுங்க, you are saved. கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்திருக்கிற நீங்கள் யாரு? ரட்சிப்புக்குரியவர்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. Amen. தெளிவா இருக்கலாம், குழம்ப வேண்டியதே இல்லை. இப்ப ஜெபம் பண்ணலாமா பண்ண வேண்டாமா? அதெல்லாம் பண்ணலாம், அது ஆசையா பண்றது. ஆத்துமாதையும் பண்ணலாமா? பண்ணலாம். நாம பெற்ற இன்பத்தை நிறைய பேருக்கு சொல்லணுங்கிறதுக்காக பண்றோம். கொடுக்கலாமா? கொடுக்கலாம். கர்த்தர் கொடுத்தார், இன்னும் நான் நிறைய கொடுக்க போறேன், பல பேருக்கு நற்செய்தி பரம்பட்டும், அதனால ஏராளமா கொடுக்க போறேன். ஆனா இந்த எந்த கிரியையும் உங்களை ரட்சிக்கிறது இல்லை, அவருடைய கிரியை தான் உங்களை ரட்சிக்கு. ஆமென். கசமாவும் பாவம் கொடுக்காதெல்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டான். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணது, இதெல்லாம் கட் பண்ணிடணும். ஆமென். ரட்சிப்புக்கு ஒரே வழி, நானே வழி அப்படின்னாரு, நானே சத்தியம்னாரு, நானே ஜீவன்னாரு. அப்போ ரட்சிப்புக்கான ஒரு விசுவாசம் இதை பெறணும். இப்ப இன்னைக்கு பாருங்களேன், நான் அடுத்த லெவல் பேசலான்னு பார்த்துட்டு முதல் லெவல்லே பேசிட்டு இருக்கிறேன். ஏன்? சிலருக்கு முதல் லெவல்லே குழப்பம் இருக்கு. சுகம்லாம் இருக்கட்டும் பிரதர், பரலோகம் போவனா, செழிப்புலாம் இருக்கட்டும் பிரதர், வருக வந்தா நான் போவேனா, 666 அதுனா என்னங்கிறாங்க. இப்போ ரட்சிக்கப்பட்டோங்கிற தெளிவு இருந்தா இந்த குழப்பமே நமக்கு இல்லை. ஆமென். எத்தனை பேர் தெளிவை பெறுறீங்க இன்னைக்கு காலையில? ஹல்லேலூயா. அப்போ உங்க ரட்சிப்பு என்ன இருக்குது? உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கண்டிப்பா நாம தேவனுடைய ராஜ்யத்தில் போறதுல பிரச்சனையே கிடையாது. சரியா? இது ரொம்ப அடிப்படை தான். ஆனா இந்த அடிப்படை கூட விளங்காத கிறிஸ்தவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. முதல்ல இதை விளங்கிக்கணும். சரியா? ரைட். இப்போ அடுத்த லெவல் போலாம். இப்போ என்ன பேசுறாரு?
ரட்சிப்புக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாரு அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இந்த salvation, the word salvation is a Greek word, zozo or soterio. S-O-Z-O, zozo அப்படின்னு சொல்லலாம், இல்ல soterio அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் சொல்லுங்க zozo. நல்லா சொல்லுங்க. கொசு பத்திர மாதிரி சொல்லக்கூடாது, ஈ ஓட்டுற மாதிரி சொல்லக்கூடாது. சோ சோ அப்படிங்கிறீங்க. zozo. Amen. ஓகே, இந்த வார்த்தை வந்து வெறும் பாவ மன்னிப்புக்கான வார்த்தையே கிடையாது. இந்த வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா, அதுக்குள்ள ப்ரொடெக்ஷன் இருக்குது, அதுக்குள்ள சுகம் இருக்குது, அதுக்குள்ள விடுதலை இருக்குது, அதுக்குள்ள தேவனுடைய எல்லா நன்மைகளும் அடங்கி இருக்குது. அதுதான் சால்வேஷன். இப்ப கவனிங்களேன், இப்போ சுகத்துக்கான ரட்சிப்பை பற்றி பேசுவோம். இயேசுவை ஒரு பெண் வஸ்திரத்தின் ஓரத்தை என்ன பண்றா? தொடுறா. எத்தனை வருஷம் வியாதியா இருந்தா? 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. 12 வருஷமா கஷ்டப்படுறா. சிலர் பாக்குறாங்க, 12 வருஷமா பிரதர், எத்தனையோ வருஷமா அப்படித்தான் இருக்கேன் அப்படிங்கிறீங்க. அது எப்படி நீங்க போகுதுங்கிறத இன்னைக்கு பேச போறோம். எல்லாம் சொல்லுங்க, உங்க பாடு நீங்கும். ஆமென். வருட கணக்கா இருந்ததுனால செட்டில் ஆயிடாதீங்க. இயேசு வந்தா அதுல மாற்றம் வரும். இயேசு வந்தா அதுல திருப்பம் வரும். அது எத்தனை வருஷம் பிரச்சனையா இருக்கட்டும், தொடும் போதே மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். இன்னைக்கு தொட வேண்டியதில்லை, இன்னைக்கு கேட்கும் போதே மாற்றங்கள் நடக்கும். இன்னைக்கு கேட்கும் போதே விடுதலை வர ஆரம்பிக்கும். ஆமென். இன்னைக்கு யாரு வருஷத்தை பிரதர் பிடிக்கிறது? நீங்க வேற பேண்ட் ஷர்ட்டை போட்டிருக்கீங்க, ஏதாவது சால் ஹீல் போட்டிருக்காங்களா அப்படின்னு நீங்க சாலை தேட வேண்டியதில்லை. அன்னைக்கு அது பிரசன்ட்ல இருந்தது, இன்னைக்கு முடித்த கிரியையாக அது இருக்கிறது. ஆமென். ஏசாயா 53 அவர் வருவார், அவருடைய தழும்புகளால் குணமாவீர்கள் அப்படின்னு எதிர்காலத்தை பேசுறாரு ஏசாயா. மத்தேயு பேசுறாரு, சூரியன் அஸ்தமான போது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள், ஏசாயாவில் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்படின்னு சொல்றாரு. நிறைய பேர் சுகம் பெறாங்க. அது பிரசன்ட். ஆனா பேதுரு எழுதும் போது என்ன எழுதுறாரு? அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் எழுதுறாரு. இப்போ அது முடிக்கப்பட்ட காலம். இப்ப நாம எந்த காலத்துல வாழ்றோம்? சுகம் நமக்காக ஏற்படுத்தி வைக்கப்பட்ட காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடையதா இருக்கிறது. ஆமே. எல்லாம் சொல்லுங்க, சுகம் என்னுடையது. நல்லா சொல்லுங்க, சுகம் என்னுடையது. ஏசாயா காலத்தில் அது எதிர்காலம், மத்தேயு காலத்தில் அது நிகழ்காலம், பேதுரு எழுதின காலத்தில் அது முடிந்த காலமா இருக்கிறது, நடந்து முடிந்த ஒன்றா இருக்கிறது. இப்பொழுது சுகம் உங்களுடையதா இருக்கிறது. ஆமென். இப்போ அந்த பெண் பாருங்க, 12 வருஷம் வியாதியா இருக்கிறா, மருத்துவ சிகிச்சை எல்லாம் எடுத்துக்கிறா, ஆனா கூட அவர் என்ன ஆகல? கியூர் ஆகல. நிறைய பேர் கேட்பாங்க, மெடிசன்லாம் எடுத்துக்கலாமா, டாக்டர் உடைய இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாமா? நான் கேட்குறேன், கண்டிப்பா அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா ஒண்ணுமே இல்லாம செத்து போறதுக்கு கொஞ்சம் மருந்துலாம் கேட்டு வாழ்றது ரொம்ப நல்லது. எதுக்கு வரைக்கும்னா, இந்த விசுவாசத்துல பலப்படுற வர அது உங்களுக்கு தேவைப்படும். இது பலம் உள்ளதா ஆயிடுச்சுன்னா அது ஒன்றும் பெருசா உங்களுக்கு தேவைப்படவே படாது. நீங்க இன்னொரு லெவல் ஆஃப் ஹெல்த்ல நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. ஆமென். ஆனா இது இப்போ தான் உள்ள வந்திருக்கும், மாத்திரை தூக்கி உடனே தூர போடுன்ட்டு. அடுத்த வாரம் ஆள் வரல, ஆள் போயிட்டாருமாங்க. இப்படி எத்தனை கதையை முடிச்சிருக்கணும் தெரியுமா? நியாயமா பல கேஸ் பதிவு பண்ணணும் நம்ம மேல. ஆமா, மருந்தே சாப்பிடாம செத்து போயிட்டாரு அப்படிங்க. 30 வயசுல செத்து போயிருது எல்லாம். இல்லைங்க, இது எப்படி இருக்குன்னா, இந்த பில்டிங்லாம் கட்டிட்டு இருப்பாங்க பாத்துருக்கீங்களா? அப்போ அந்த காங்கிரீட்லாம் போட்ட பிறகு இந்த கட்டைகள்லாம் வச்சிருப்பாங்க பாத்துருக்கீங்களா? எதுக்கு? இதெல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிற வர இதெல்லாம் என்ன பண்ணும்? உதவி செய்யும். அது நின்னதுக்கு அப்புறம் இது என்ன பண்ணிடுவாங்க? ரிமூவ் பண்ணிடுவாங்க. தேவனுடைய வார்த்தையே நான் குணமாக முடியுங்கிற வெளிச்சம் வர்ற வர இந்த பில்டிங் நிக்கிறதுக்கு இந்த கட்டெல்லாம் கொஞ்சம் தேவை. சோ மருத்துவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்ஸ் ஃபார் த டாக்டர்ஸ். மருத்துவர்களுக்காக நன்றி. ஆமென். ஆமா, மருத்துவரையே திட்டிகிட்டே இருப்பாங்க, அப்புறம் அதே ஆள் போய் தான் ஊசி போட்டுட்டு இருப்பார். எவ்வளவு பேர் நாங்க பார்த்துருக்குறோம். டாக்டர் என்ன டாக்டர் அப்படின்னு மீட்டிங் முடிஞ்சோடனே டாக்டர் தான் போய் பார்ப்பாங்க. டாக்டர் ஏன் திட்டுறீங்க?
இயேசு கூட ஒரு டாக்டர் இருந்தார் தெரியுமா? லூக்கா யாரு? அவர் ஒரு மருத்துவர். ஆமென். இயேசுவே சொன்னார், பிணியாளியர்களுக்கு யார் தேவை? வைத்தியன் தேவை. நான் உன்னை சுகமாக்குறேன், முற்றிலுமா உன்னை சுகமாக்குறேன். இப்போ இந்த வழி தெரியற வரைக்கும் அட்லீஸ்ட் இந்த வழி தேவைப்படுது. அதனால மெடிசனே எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்காதீங்க. ஃபெய்த் டெவலப் பண்ற வர இது கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், ஊன்றுகோல் மாதிரி வச்சுக்கோங்க. ஆனா இன்னொன்னு சொல்ல விரும்புறேன், எப்பவும் மருந்துன்னு ஓடிடாதீங்க. நீங்க கேட்ட சத்தியத்தை கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்க. ஒரு தலைவலி வந்தோடனே எங்க தைலவலி பாம்பு எங்க அது அப்படி தேடாதீங்க. கொஞ்ச நேரம் எழுந்து நின்று சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். ஐ அம் ஹீல்ட் பை ஹிஸ் ஸ்ட்ரைப்ஸ். அவருடைய தழும்புகளால் எனக்கு சுகம் உண்டாயிருக்கிறதே. ஒரு டைமுக்கு இது தேவை. ஆனா இதுலயே வாழக்கூடாது. டக்குன்னு எங்க ஷிஃப்ட் ஆகணும்? அவருடைய தழும்புகளால் நான் குணம் ஆனேன். மருத்துவரால் இவர் சிகிச்சை பெற்று கூட அந்த சிகிச்சை பூரணமாய் பலனளிக்கவில்லை. அந்த கண்டிஷன்ல இருக்கிறா. ரொம்ப காசுலாம் வேற செலவு பண்ணிட்டான். ஏகப்பட்ட செலவு என்ன பண்ணியாச்சு. கொஞ்சம் காசு இருந்திருக்கும் போல அந்த அம்மா கிட்ட, இல்லையா? காசையும் செலவு பண்ணி உடம்பு இன்னும் ஒஸ்டாயிடுச்சு. சிலருக்குலாம் பாருங்க, சிகிச்சை எடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். பக்க விளைவுகள் இல்லைம்மாங்க, இங்க பக்க வாதத்தோட உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. என்னன்னா அப்படிதான் இருக்குது. அது ஒன்றும் அது முழுமையானதா இல்லை. அதனாலதான் நாம இந்த உலகத்துல வாழ்ற நாம கடவுளுடைய பிள்ளைங்க தெய்வீக ஆரோக்கியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். மருத்துவமனைக்காக நன்றி, மருத்துவர்களுக்காக நன்றி. இவைகள் அநேக நேரங்களில் பூரணமான ஆரோக்கியத்தை நமக்கு தர முடிகிறது இல்லை. ஆகையால் நாம எதுல வாழ கத்துக்கணும்னா தெய்வீக ஆரோக்கியத்திலையும் தெய்வீக சுகத்திலையும் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அதை நீங்க கத்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க எப்பவுமே பலகீனமா இருக்குது, வீக்கா இருக்குது, வியாதியா இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது சொல்ல மாட்டீங்க. சுகத்தை நீங்கள் அன்றாடம் அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். இப்ப இவ என்ன பண்றான்னா, இவளுடைய ஃபெய்த் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பைபிள்ல பாத்தீங்கன்னா வேத வசனத்துல சொல்லிருக்குது. அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். ஆமென். எங்கேயோ இவ என்ன பண்றா, இயேசுவை பத்தி என்ன பண்றா, கேள்விப்பட ஆரம்பிக்கிறா. யாரோ சொல்றாங்க, அவர் நிறைய பேரை சுகமாக்கி இருக்கிறார், உன்னை என்ன பண்ணுவாரு, சுகமாக்குவார், உனக்கு சுகத்தை அவர் கொடுப்பாரு. இதை கேட்கிறா. இதை கேட்க 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 அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் வருது. என்ன சொன்ன, விசுவாசம் எப்படி வருது? கேட்பதின் மூலம் வருகிறது. எல்லாம் சொல்லுங்க, கேட்பதின் மூலம் வருகிறது. இந்த சுகமாக்குகிறதா கேட்கிறா பாருங்க. இதை கேட்க 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 அவருக்குள்ள ஹீலிங்காக அல்லது சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு விசுவாசம் உருவாயிடுது. பாருங்க, நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், விசுவாசத்தை பல ஏரியாவில் நீங்க என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ரட்சிப்புக்காக அதை நம்ம யூஸ் பண்ண முடியும். அடுத்தது எதுக்கு யூஸ் பண்ண முடியும்? எல்லாம் சொல்லுங்க, சுகம். எல்லாம் சொல்லுங்க, சுகம். அதனாலதான் பாருங்க, அந்த இடத்துல கூட இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு இவ சுகமாயிடுறா, இல்லையா? இப்ப இயேசு என்ன சொல்றாரு அந்த பெண்ணை பார்த்து, ஸ்திரீயே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எல்லாம் சொல்லுங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆமென். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். அப்போ இந்த இடத்துல ரட்சிப்புன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்ப ரட்சிப்புங்கிற வார்த்தை பாவ மன்னிப்புக்காக மட்டும் யூஸ் பண்ண முடியும் பைபிள்ல பண்ணல. அது எதுக்கு யூஸ் பண்ணிருக்குது? எல்லாம் சொல்லுங்க, சுகத்துக்கும் அது யூஸ் பண்ணிருக்கு. அதான் ஜோசோ, the word zozo, the soterio அப்படின்னா என்ன அர்த்தம்? salvation அப்படிங்கிறது சுகத்துக்கும் அது சொந்தமானதாக இருக்கிறது. ஆமென். அப்ப வெறும் பாவ மன்னிப்பு மட்டும் இயேசுவின் நாமத்தில் எனக்கு உண்டாகல, இயேசுவின் நாமத்திலே சுகமும் எனக்கு உண்டாயிருக்கிறது, பலனும் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். இப்ப அவ என்ன பண்றான், அவளை பார்த்து இயேசு சொல்றார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இப்ப கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. அப்ப இவளுக்குள்ள எதையோ ஒண்ணு கேட்டே இருந்திருக்கிறா. யாரோ ஒருத்தங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன சொல்லிட்டே இருக்கிறாங்க, இந்த மாதிரி இயேசு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தொட்டாலே கண் பார்வைலாம் கிடைச்சிருதான், நோயெல்லாம் இதாயிடுதான், செத்தவங்கலாம் கூட உயிரோட வந்துடுறாங்களாம். இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கிறான்.
பாருங்க, எதை பத்தி நீங்க அதிகம் கேட்குறீங்களோ அதை பத்தி உங்களுக்கு விசுவாசம் வர ஆரம்பிக்கும். ரொம்ப சிம்பிளான வே. ஆனா மக்கள் இன்னைக்கு எதை பத்தி ரொம்ப கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வியாதியை பத்தி தான் ரொம்ப கேட்குறாங்க. அங்க அப்படி ஆகி போச்சான், இங்க ஆக்சிடென்ட் ஆகி போச்சான், இங்க 4 பேர் செத்து போயிட்டானா. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு வியாதி வந்திருக்கான் புதுசா. இதுல இந்த வாட்ஸ்அப் எல்லாம் இருக்குது பாருங்க, அதுல ஃபுல்லா எதான் அனுப்புறாங்க, தண்ணி கூட குடிக்காதன்ட்டாங்க. அதுல இது இருக்கு, இதுல அது இருக்கு, பொரோட்டா சாப்பிடாத. நம்மளாலாம் இருக்க முடியாதுப்பா. இதுல இது இருக்கு, அதுல காத்துல இது இருக்கு, இது இருக்குன்னா வெளியிலே போயிடாதீங்க. அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இதுல வந்து இருக்குதான், இதுல இப்படி ஆயிடுச்சான், ஆர்கானிக் ஃபுட்டு தான் சாப்பிடணுமா, எல்லாத்தையும் கொண்டு வந்து என்னமோ வச்சுட்டாங்க. என்னன்னா வியாதியை பற்றிய விழிப்புணர்வை நமக்கு அதிகமாக்கிட்டாங்க. இப்ப நமக்கே பயம். பாருங்க, நான் அன்னைக்கு திடீர்னு யாராவது வருது, திடீர்னு சிலதை நம்ம கண்ணில் பட்டுருது, இப்படி வாசித்துறோம். நான் இந்த கூல் வாட்டர்லாம் நல்லா குடிப்பேன், அதில் போட்டிருக்கு கூல் வாட்டர் இப்படி தான் ஒருத்தர் குடிச்சாரு, தொண்டையும் இதுவும் அப்படியே ஒட்டிக்கிட்டு அப்படின்னு போட்டிருக்கு. அட பாவி, அன்னைக்கு குடிக்கும் போது எனக்கு ஞாபகம் வருது. எப்படி பயம் கிரியேட் ஆகுது பாருங்க. யோசனை, இந்த தகவலை படிக்கவே கூடாது. அதுக்கு முன்னாடி எனக்கு அது வந்ததே இல்லை. நான் பாட்டு குடிச்சிட்டு இருக்கிறேன் சின்ன வயசுல இருந்து. இந்த இந்த அவேர்னஸ்ங்கிற பேர்ல நமக்குள்ள எதை கிரியேட் பண்ணி விட்டுருக்காங்க? பயம். நிறைய பயத்தை விதைச்சு வியாதியே தான் நம்ம கிடப்போம். 30 வயசுக்கு அப்புறம் பெண்களுக்கெல்லாம் எலும்பு பிரச்சனை வந்துருதான் அப்படின்னு கேட்க இங்க குறுக்கு உடஞ்சிடுச்சு போங்க. 40க்கு அப்புறம் பிபி சுகர்லாம் கன்ஃபார்மா வருமாமே. இதையே பேசி டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்பெல்லாம் வாக்கிங் போனா என்ன பேசுறாங்க? உங்க சுகரு, உங்க பிபி, ஏதோ ஒரு நலம் விசாரிச்சுக்கிறாங்களாம். எனக்கு வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா 70, எனக்கெல்லாம் 120 30 தாண்டுது இல்ல. பெருமையா ஸ்கோர் பண்ணிட்டாரு இவரு. எனக்கு ஒன்னும் சாப்பிட கூடாதுட்டாரு டாக்டர். பெருமையா பேசிட்டு இருக்காங்க உட்காந்து. எப்படி செட் பண்ணுது பாருங்க இந்த உலகம். அதனுடைய மோல்டுல நம்மளை வார்க்க பாக்கு, அது போற போக்குல நம்ம இழுக்க பாக்குது. இந்த நேரத்துல தான் நாம தேவனுடைய சத்திய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு இந்த பட்டயத்தை எடுத்துக்கிட்டு நிக்கணும். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன், வியாதிகளில் ஒன்றை நான் உனக்கு வர பண்ணேன் என்று என் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். யெகோவா ரஃபா, அவர் என் பரிகாரியாகிய கர்த்தர், நோய்களில் ஒன்றையும் எனக்கு வர பண்ணார். இயேசுவினால், அன்னைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியினால் மீட்கப்பட்ட ஜனங்களிலே பலவீனமானவர்கள் ஒருவரும் இல்லை என்று எழுதியிருக்கிறது. ஒருத்தர் கூட இல்லையா? 6 லட்சம் புருஷர்கள், பெண்கள், ஸ்திரீகள்லாம் சேர்த்தா 20 lakhs people, 20 லட்சம் ஜனங்கள்ல ஒருத்தர் கூட யாரா இல்ல வியாதியா இல்லை. எல்லாம் சொல்லுங்க, ஒருவரும் பலவீனமா இல்லை. சபை எப்படி ஆகணும்னா, இங்கு வியாதிப்பட்டவர்கள் என்று யாரும் இல்லை. I declare in Jesus name. இந்த வார்த்தையை கேட்கிற இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகள் மேல தெய்வீக ஆரோக்கியத்தை நான் டிக்ளேர் பண்றேன். நேரத்துல I speak the word of God. இப்போதே வியாதிகள் நீங்குவதாக, இப்போதே பலவீனங்கள் மறைவதாக, நாள்பட்ட எந்த நோயா இருந்தாலும் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இப்போதே ஜனங்களை தொடுவதாக. ஆன்லைன்ல பாக்குறவங்க கேட்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, I rebuke every sickness in Jesus name. Hallelujah. வியாதிக்கு நாங்கள் தடை விதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். Hallelujah. போன வாரம் பாருங்க, இங்க பிசினஸ் மீட்டிங் பேசிட்டே இருக்கிறேன். டக்குனு ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தாரு, வேதனை இல்லாத ஐஸ்வர்யம் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது டக்குனு ஒரு வார்த்தை வந்தது, வேதனை இல்லாத ஐஸ்வர்யம் மட்டும் இல்ல, வேதனை இல்லாம பிள்ளை பெறுவீங்க. அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார் பாருங்க. நான் சொல்லவும் ஒரு போன் வருது, அவங்க ஒய்ஃபுக்கு என்னது அந்த பிரசவ இது வந்துடுச்சு போகணும் அப்படின்ட்டு போனா அங்க சிரிச்சுட்டு இருக்காங்களாம் நர்ஸ் கூட. கடைசியில பார்த்தா காலையில சுகமா குழந்தை பிறந்து வந்திருக்கு. சுகப்பிரசவம் இயேசுவின் நாமத்தினாலே we declare in Jesus name. Hallelujah.
அதே மாதிரி பிள்ளை இல்லாம யாரும் இருக்க மாட்டீங்க. எல்லா மலட்டு தன்மைகளும் இயேசுவின் நாமத்தினால அதை பிரேக் பண்ற அந்த இடத்துல உன் தேசத்திலே மலடு இருப்பதில்லை. உன் மிருக ஜீவன்களுக்குள்ளே ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் அது இருப்பதில்லை என்பது தேவனுடைய வாக்கா இருக்கிறது. நாமத்திலே அதை டிக்ளேர் பண்ற இந்த இடத்துல கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக, இப்போதே பிள்ளை பேச்சுக்கான கிருபைகள் உண்டாவதாக என்று நாங்கள் பேசுகிறோம். ஆமென். டாக்டர்கள் மருத்துவர்கள் ஒரு நாளை உங்களுக்கு குறிச்சிருப்பாங்கன்னா அந்த நாளை இன்னைக்கு கேன்சல் பண்றோம். தீர்க்க ஆயுசை பேசுகிறோம், தீர்க்க ஆயுசை பேசுகிறோம். நீடிய வாழ்வை இந்த இடத்துல டிக்ளேர் பண்றோம் இயேசுவின் நாமத்தினால. எவ்வளவு நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவ்வளவு நாள் இருப்பீர்களாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். இட்ஸ் யுவர்ஸ், இட்ஸ் யுவர்ஸ். அதுக்காக இயேசு ஒரு பெரிய வேலையை கொடுத்திருக்கிறார். பாருங்க, இப்போ நான் ரட்சிப்பை பத்தி பேசுனது ரொம்ப நல்லதா போச்சு. ஏன்னா சுகத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன் தெரியுமா? இப்போ ரட்சிப்பு உங்க கிரியையே எதையும் சாராம கிறிஸ்து செஞ்சதை சார்ந்தே எப்படி ரட்சிப்பு இருக்குதோ அது மாதிரி தான் சுகமும். நீங்க என்ன தண்ணி குடிச்சீங்க, எந்த காத, இது சுகத்துக்கு அடிப்படை அல்ல. அவருடைய தழும்புகள் உங்கள் சுகத்துக்கு ஆதாரமாக, அவருடைய தழும்புகள் உங்கள் சுகத்துக்கான அந்த உத்தரவாதமாக இருக்கிறது. அதுல எப்படி பியூர் ஃபெய்த் நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ அதே மாதிரி இங்கேயும் அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. இல்லங்க, ரட்சிப்புக்கு பியூரா நம்ம நம்புறோம். என்ன நம்புறோம்? என்னுடைய கிரியை எதுவுமே கிடையாது. நான் சொல்றேன், அப்ப சுகம் மட்டும் நீங்களே சம்பாதிச்சதா? சுகம் மட்டும் அப்ப நீங்களே உருவாக்கினதா? சுகம் மட்டும் அப்ப நம்ம ஏதாவது பண்ணி நம்ம சம்பாதிச்சோமா? கிடையாது. அது நம்மால உருவாகல. அது எதனாலதான் உண்டாச்சு? அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக்குறோம். எல்லாம் சொல்லுங்க, என் சுகத்துக்கு ஆதாரம் இயேசுவின் தழும்புகளா இருக்கிறது. ஆமென், ஆமென். எந்த கிளைமேட்லையும் வாழுவேன், எந்த ஊருக்கும் போவேன், எந்த தண்ணியும் குடிப்பேன், ஆரோக்கியமா தான் இருப்பேன். அது என் உரிமை. அது எனக்கு தேவன் வைத்திருக்கிற சாக்கியங்களா இருக்கிறது. ஆமென். இனிமே அதை பேசாதீங்க. அது எனக்கு அலர்ஜி ஆயிடும், இது எனக்கு ஒத்து வராது, இதெல்லாம் எனக்கு பண்ணா இப்படி ஆயிடும், அப்படியே சொன்னீங்கன்னா அப்படி ஆகும். அதை மாத்துங்க. இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய், அப்பொழுது அது உண்டாகும். அது பாவ மன்னிப்புக்கான அறிக்கை மட்டுமல்ல, சுகமும் அப்படிதான் உருவாகுது. இதை இருதயத்தில் விசுவாசித்து அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், நான் வியாதிப்பட மறுக்கிறேன். நகரவாசிகளில் ஒருவனும் வியாதிப்பட்டவன் இல்லை. கழுக்கு சமானமாய் என் பலன் வாழ வயது போல திரும்புகிறது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமான மரத்தை போல நீங்க என்ன பண்ணுவீங்களா? இருப்பீர்கள் என்பது வாக்காக இருக்கிறது. ஆமென். டிக்ளேர், டிக்ளேர். இதை இருதயத்தில் விசுவாசி, இதை வாயினால சொல்லுங்க, சுகம் என்னுடையது. இயேசு அதை எப்படி சொல்றாருன்னா, அது பிள்ளைகளின் அப்பம். It is a children's bread. It's your right, my friend. It is your right. அது உங்களுக்கான உரிமையா இருக்கிறது. ரட்சிப்பை எப்படி உரிமையாக நாம் இயேசுவிடம் பெற்றுக்கொள்கிறோமோ அதே போல சுகத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ரட்சிப்பு எப்படி ஏற்கனவே வைக்கப்பட்ட ஆசீர்வாதமா இருக்கிறதோ அதுபோல சுகமும் உங்களுக்காக வைக்கப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கிறது. அப்ப இந்த உலகத்தோட ஒத்து போயிடாதீங்க. இந்த உலகத்தின் நம்பிக்கையோட சார்ந்து போகாதீங்க. எதிர்த்து நில்லுங்க, எதிர்த்து நில்லுங்க. சுகம் என்னுடையது. இதுவே இந்த உலகத்துக்கு பெரிய சுவிசேஷமா மாறிடுங்க. ரட்சிப்பு உங்க சந்தோஷம், உங்க நிம்மதி, உங்களுக்குள்ள நடக்கிற அந்த சுபாவ மாற்றம், இது மட்டும் சாட்சி ஆகாது. நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதும் பெரிய சாட்சியா இருக்கும். ஏன்னா அது நிறைய நேரத்துல உள்ளான நிலையில தான் அது இருக்குது. ஆனா சுகங்கிறது வெளியான நிலையா இருக்குது. என்ன ஐயா, எல்லாரும் தள்ளாடிக்கிட்டு இருக்கும்போது நீங்க தெம்பா நடக்கிறீங்களே, என்ன காரணம்? வாழ வயது போல் என் பலனை அவர் திரும்ப செய்திருக்கிறார். ஆமென். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். வாலிபர்கள் இடறி விழுவார்கள், ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளுக்கு ஒப்பாக செட்டைகளை அடித்து அவர்கள் எழும்புவார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆரோக்கியத்தை அப்படியே போடணும், அதை தியானிக்கணும்.
சுகத்தின் வார்த்தைகளால் உங்கள் மனது நிரம்பணும், உங்கள் சிந்தைகள் நிரம்பணும். உங்க மனது, உங்க சிந்தை, உங்க பேச்சு எதனால நிரம்புதோ அப்புறம் பாப்பீங்க உங்க சரீரமும் அப்படி இருக்கிறத நீங்க பாப்பீங்க. எல்லாம் சொல்லுங்க, என் மனது எனது வார்த்தைகள் எவைகளால் நிரம்புகிறதோ என் சரீரமும் என் வாழ்வும் அவைகளால் நிரம்பும். ஆமென். அதனாலதான் நீதிமொழிகள் 4 நாம் படிக்கிறோம். நீதிமொழிகள் 4:20, Proverbs 4:20. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள் காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் கேட்கும் தேவனுடைய வார்த்தைகள் என் சரீரத்திலே ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது. ஆமென். அப்போ சரீரத்தின் ஆரோக்கியம் உங்கள் உரிமையா இருக்கிறது. அது எப்படி வருதுன்னா தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவே உங்களுக்கு வர ஆரம்பிக்கிறதா. ஆமென். அப்போ சுகத்தின் வார்த்தைகளை நீங்க கேட்க 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 அதை தியானிக்க தியானிக்க அவைகளால் உங்கள் இருதயங்கள் நிரம்ப நிரம்ப நான் சொல்றேன் உங்கள் சரீரத்திலே சுகம் வெளிப்பட ஆரம்பிக்கும், நிரந்தரமான ஆரோக்கியம் வெளிப்பட ஆரம்பிக்கும். நாள்பட்ட வியாதிகள் இயேசுவின் நாமத்திலே மறையும், இயேசுவின் நாமத்திலே அது நீங்கும். நம்ம காசெல்லாம் மருத்துவமனைக்கு போயிட்டு இருக்க கூடாது. அப்படிப்பட்ட செலவுகளும் அப்படிப்பட்ட விரயங்களையும் இயேசுவின் நாமத்திலே தடை விதிக்கிறோம் இந்த இடத்துல. ஆமென். அப்ப இந்த 12 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிற இந்த பெண் கேட்கிறா, சுகத்தின் வார்த்தைகளை கேட்கிறா. எல்லாம் சொல்லுங்க, அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். கேள்விப்பட்டது மட்டும் இல்ல, வேதம் சொல்லுகிறது, மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 21வது வசனம், நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு, எல்லாம் சொல்லுங்க, எண்ணங்கள். இன்னொரு காஸ்பல் என்ன படிக்கிறோம், அவள் சொல்லி அப்படின்னு படிக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, சொன்னால். இங்க என்ன எழுதுறாரு, எண்ணினால் அப்படின்னு எழுதுறாரு. எல்லாம் சொல்லுங்க, கேட்டால், சொன்னால், எண்ணினால், தொட்டால், சுகமானால். அவ்வளவுதான், வீட்டுக்கு போயிடலாம். ஆமென். அப்ப இப்படிதான் நடக்குது பாருங்க. 12 வருஷம் பிரச்சனை, ஆனா இப்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறா, சுகத்தின் காரியத்தை கேட்கிறா. அன்னைக்கு கூட பாருங்க ஒரு அற்புதமான சாட்சி கேட்டேன். கேன்சர் பேஷண்ட் சாரதா அவங்க பேர். ஏன்னா பேர்லாம் ஏன் சொல்றேன்னா தெளிவா இருக்கணுங்கிறதுக்கு தான். அவங்க இந்த இடத்துக்கு வரல, இது வரைக்கும் வரல, ஆனா தூரமான இடத்துல இருக்கிறாங்க. அவங்க யாரோ ஒருத்தங்க நம்ம சிடி கொடுத்தாங்க, சுகத்தை பத்தி ஒரு 17 வாரம் நான் பேசியிருக்கிறேன். யூடியூப்ஸ்ல இருக்கும், நீங்க பார்க்கலாம். தெய்வீக சுகம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க போட்டு கேட்டே இருந்திருக்கிறாங்க. இப்போ என்னன்னா அவங்க அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இதை கேட்டே இருக்கிறாங்க. கேட்டே இருந்த பிறகு இப்போ என்னன்னா சாட்சி அனுப்பிச்சிருக்கிறாங்க. என்ன அனுப்பிச்சிருக்கிறாங்கன்னா, இந்த அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கும்போது மொட்டை அடிச்சு ஒரு மாதிரி அந்த முடியெல்லாம் போயிடு பாருங்க. இப்போ ஆரோக்கியத்தோட கேன்சருக்கான எந்த அடையாளமும் உடம்புல இல்லாம பரிபூர்ண சுகத்தோடு கூட அவர்கள் இருக்கிறார்கள். இப்போ போட்டோ அனுப்பிச்சிருக்கிறாங்க. I am totally healed. I am totally healed. பாருங்க, வரல, கைய வைக்கல, ஜெபம் பண்ணல, ஆனால் வசனமே அவர்களுக்கு மருந்தாக மாறி இருக்கு. ஆமென். யாரோ ஒரு சாரதாவுக்கு கர்த்தர் உண்மையா இருப்பார்னா சாராளுக்கு செய்ய மாட்டாரா? கர்த்தருக்கு சாரதாவா சாராளாங்கிறது மேட்டர் கிடையாது. கிருஷ்ணனா கிறிஸ்டோபராங்கிறது மேட்டர் கிடையாது. faith is the matter. ஆமென். விசுவாசிக்கிற எவனுக்குள்ளும் பலன் செய்யும் சுவிசேஷமாய் இருக்கிறது. ஆமென். அவன் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யாருமே இல்லை, வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்குள்ளும் பலன் செய்யும் சுவிசேஷமாய் அது இருக்கிறது. ஆமென். அப்ப சுகத்துக்கான ஒரு விசுவாசம். அப்போ உங்க விசுவாசத்தை நீங்க எதுக்கு பயன்படுத்த முடியும்? சுகத்தை பெற்றுக்கொள்ள என்ன பண்ண முடியும்? பயன்படுத்த முடியும். அப்போ அதுக்கான ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் இருக்குது நிறைய. அதெல்லாம் எடுத்து அதை மெடிடேட் பண்ணுங்க, அதை பேசுங்க. எல்லாம் சொல்லுங்க, கேள்விப்பட்டால், சொன்னால், எண்ணினால், தொட்டால்,
சுகமானால். எல்லாம் சொல்லுங்க. கேட்டால், சொன்னால், எண்ணினால், தொட்டால், சுகமானால். ஆமென். இப்போ சுகம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்குது. இப்போ நீங்க கேட்டே இருக்கிறீங்க. இப்போ இன்னைக்கு இப்போ இந்த மூமெண்ட், இப்போ கேட்குற இந்த நேரமே சில சுகமாக இருக்கிறீங்க. கேட்ட இந்த நேரமே ஹீலாக இருக்கிறீங்க. ஏன்னா தேவனுடைய ஆவியானவர் அவருடைய வார்த்தையை அனுப்புறாருன்னா அதை அவருடைய ஆவியினால் உறுதிப்படுத்துவார். அவருடைய பிரசன்னத்தினால் அதை உறுதிப்படுத்துவார். இப்பவுமே சில பேருக்கு சில வியாதிகளும் பலவீனங்களும் இந்த இடத்துல நீங்கி இருக்கிறது, மறைந்து இருக்கிறது. ஆமென். ஏன்னா வசனம் கேட்கும் போதே சுகம் உண்டாயிடும். அப்போ இதை தொடர்ந்து நீங்கள் கேட்கணும். அந்த ஹீலிங்கான ஸ்கிரிப்சர்லாம் எடுக்கணும். பைபிள் இப்போ இந்த நீதிமொழிகள் 4:20 கெனத் கேகின் சொல்றாரு, இட்ஸ் a மெடிசன் பாட்டில். டெரிக் பிரின்ஸ் அவரும் சொல்றாரு, இட்ஸ் a மெடிசன் பாட்டில் அப்படிங்கிறாரு. இந்த 4:20 இட்ஸ் a காட்ஸ் மெடிசன் பாட்டில் அப்படிங்கிறாரு. என்னது? என் மகனே என் வார்த்தையை. கேரளாவில் ஒரு பாட்டி 100 தாண்டிடுச்சு. அதை பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க. எப்படி பாட்டி அப்படின்ட்டு. அது பைபிளும் கையிலுமாவே இருக்கு. கேட்டா இதை படிச்சுட்டே இருக்கிறேன், இது படிச்சே இப்போ நல்லாயிட்டேன் அப்படின்னு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க. உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். பாருங்க, கடவுளுடைய வார்த்தை ஆத்மாவை உயிர்ப்பிக்கும் மட்டும் போடல. இங்க என்ன போட்டிருக்குது? என்னங்க? எல்லாம் சொல்லுங்க. உடலுக்கெல்லாம். அப்படின்னா அர்த்தம், உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அவயங்களுக்குள்ளாகவும் அது ஆரோக்கியத்தை கொண்டு வரும். உங்க உடம்புக்குள்ள கெட்டு போன அவயத்தை கூட புதிய அவயங்களா இது மாற்றும். இயேசுவின் நாமத்திலே புதிய உறுப்புகளை, புதிய அவயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. சாராளுக்கு குழந்தைய கடவுள் வாக்கு பண்ணியிருந்தார். ஆனா கர்ப்பம் என்ன பண்ணியிருந்தது? அப்போ குழந்தை எப்படி பிறந்துச்சு? கர்த்தர் புதிய கர்ப்பத்தை கொடுத்தார். அப்போ தேவனுடைய வார்த்தையில என்ன இருக்குதுன்னா, கர்த்தர் பழைய உறுப்புக்கு பதிலா புதிய உறுப்பை உங்களுக்கு தர முடியும். புதிய இருதயத்தை தர முடியும், புதிய நரம்பை தர முடியும், புதிய எலும்புகளை தர முடியும். உங்க வாழ்க்கையின் எந்த காரியங்களையும் அவர் புதிதாக்குகிறவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் இதை நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தில். இதை பார்க்கிற கேட்கிற பிள்ளைகளுடைய சரீரங்களிலே புதிய அவயங்கள் இயேசுவின் நாமத்திலே வருவதாக. அல்லேலூயா. புதிய எலும்புகள், புதிய தசைகள், புதிய இரத்தங்கள் உண்டாவதாக நான் பேசுகிறேன். ஆமென். கடவுள் பாருங்க, எலும்பு குவியலே பார்த்து பேசிட்டு இருக்காரு. நீங்க சரீரத்தோட உட்கார்ந்துருக்கீங்க, உங்களை பார்த்து கூட நான் பேசலன்னா எப்படி? கடவுள் எங்க கூட்டு போய் பேச வைக்கிறாரு? நம்ம ஊர்ல இந்த பிளாஸ்டிக் பை பேப்பர்லாம் குவிச்சு மலை மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி எலும்பு பள்ளத்தாக கூட்டு போறாரு. எலும்பா குவிஞ்சு கிடக்கு, மண்டை ஓடு எல்லாம் பீஸ் பீஸா கிடக்கு. கடவுள் சொல்றாரு, இதை பார்த்து பேசு, இது உயிரடையுமா? அவர் பயங்கரமான ஆளு, தீர்க்கதரிசி. ஆண்டவரே உங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்க. நீ சொல்லு, தீர்க்கதரிசனம் சொல்லுப்பா, அது உயிரடையும். இப்போ எலும்பு குவியலை பார்த்து வார்த்தையை பேச பேச ஆவி புறப்பட்டு அந்த எலும்பு குவியலை உயிரடைய செய்து சரீரமாய் சேனையாய் அது மாற்ற முடியும் என்றால், அதே வார்த்தை, அதே ஆவி உங்கள் எலும்புகளை உயிரடைய வைக்கும். செத்த உங்கள் சரீரங்களை அது பலனடைய வைக்கும். ரோமர் 8 நாம் படிக்கிறோம், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். சில டெட் பகுதி, செயல்படாத பகுதிகள்னு சிலருக்கு இருக்குது. இந்த நேரத்தில் அதை நான் கமெண்ட் பண்றேன், இயேசுவின் நாமத்தினாலே அந்த செயல்படாத பகுதிகள், அந்த பயன்படாத பகுதிகள், அந்த வேலை செய்யாத பகுதிகளில் I speak the resurrection power right now. Hallelujah. இப்போதே உயிரடைவீர்களாக, இப்பொழுதே பலன் வருவதாக, இப்பொழுதே பலன் திரும்புவதாக நான் பேசுகிறேன். Hallelujah. 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 இயேசு சரீரம் டெட் பாடியா இருக்குதா? அந்த டெட் பாடியை ரைஸ் பண்ணார் பாருங்க, ஹோலி ஸ்பிரிட். செத்ததை உயிரோடு எழுப்பினார்ல, அந்த ஆவியானவர் இப்ப எங்க இருக்கிறாரா? உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறாரா? உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறாரா? அப்ப உங்களுக்குள்ள ஆவியானவர் வாசமா இருக்கிறது மட்டும் இல்ல, செத்ததை எழுப்புகிற வல்லமை உங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. The resurrection power,
the raising power, செத்ததை எழுப்புகிற வல்லமையை தேவன் உங்களுக்குள்ளே அவர் வைத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இதை அறிஞ்சுக்கோங்க, இதை ரிலீஸ் பண்ணுங்க. எனக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். இயேசு செத்த சரீரத்தை உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர். அதனாலதான் சொல்றது, அதே ஆவியானவர் அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். எல்லாம் சொல்லுங்க, சரீரங்களை உயிர்ப்பிப்பார். வெறும் ஆத்தும உயிர்மீச்சியை மட்டும் பைபிள் பேசலங்க. சரீரம் உயிர்மீச்சி அடையும், சரீரம் மறுரூபமாகும், சரீரம் சாகாமையை தரித்து கொள்ளும் என்பது வாக்காக இருக்கிறது. இதெல்லாம் வீறு கொண்டு போய் எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியங்களாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்காக காலகாலமாய் வைத்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆனா இது எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இதை அறியவே இல்லை. வியாதியிலையும் பலவீனத்திலையும் செத்து போயிட்டாங்க. ஆனா கடவுள் நம்ம விரும்பல பாருங்க. நம்ம மேல பிரியம் கொண்டிருக்கிறார், நம் மீது நேசம் கொண்டிருக்கிறார், நம்முடைய வாழ்வை அவர் விரும்புகிறார். ஊழியக்காரங்களாம் கூட நிறைய பேர் சீக்கிரமா செத்து போயிட்டாங்க. ஆனா வேதவசனம் சொல்லுகிறது, தம்முடைய ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனா நம்ம ஊர்ல மகிமையான ஊழியக்காரங்கன்னா யாரு? லொக்கு லொக்குன்னு இரும்பிக்கிட்டு வியாதியிலே இருந்தாதான் மகிமையான ஊழியக்காரன் ஆக்கிட்டோம். எவ்வளவு நான் உடைக்கப்படுகிறேனோ அவ்வளவுதான் மகிமை வெளியில வரும். அப்ப கிழிச்சிட வேண்டிதானே, ஓட்டையை போட்ட வேண்டிதானே. கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டை போட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு பெருசா ஹோலை போட்ட வேண்டிதானே. ஐயா, உங்க சரீரம் கிழிக்கப்படுறதுனால மகிமை வர்றதில்ல. 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசுவின் சரீரம் கிழிக்கப்பட்டதா, அவருடைய சரீரத்தில் தழும்பு உண்டானதுனால் ஜனங்கள் சுகமடைகிறார்கள். ஜனங்கள் சுகமடைவதற்கு காரணமாக இருப்பது என் காயங்கள் அல்ல, என் தழும்புகள் அல்ல, இயேசுவின் தழும்புகளாலே நீங்கள் குணமாகிறீர்கள், சுகமடைகிறீர்கள். கதையை அப்படியே மாத்திட்டாங்க. ஏன் பாடு, ஏன் உபத்திரவம் தான் ஒன்னும் நல்லா இருக்குதுன்ட்டாங்க. நீங்க எனக்கு ரட்சகரா? எப்படிலாம் ட்ரெண்ட் செட் ஆயிடுச்சு பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு சுகத்துக்கான ஒரு விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் அதை உங்களுக்கு அளிக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அதை உங்க வாழ்க்கையில திறக்கிறார். வியாதிக்கு எதிர்த்து நில்லுங்க, பலவீனங்களுக்கு எதிர்த்து நில்லுங்க. ஒவ்வொரு வாரமும் படிக்க போறோம் விசுவாசத்தை உங்க வாழ்க்கையின் பல்வேறுபட்ட எப்படி குடும்பத்தில் அதை யூஸ் பண்றது, எப்படி ஃபைனான்ஸில் அதை யூஸ் பண்றது, எப்படி அதை ரிலேஷனல்ல யூஸ் பண்றது, எப்படி அதை ஞானத்துக்காக, எப்படி அதை தீர்க்க தரிசனங்களுக்காக, வரங்களை பயன்படுத்துறதுக்காக, வேறு வேறு சூழல்ல எப்படி விசுவாசத்தை யூஸ் பண்ணுங்கிறத நம்ம படிக்க போறோம். ஆனா இன்னைக்கு 2 முக்கியமான காரியம். ஒன்று, உங்கள் ரட்சிப்புக்கான விசுவாசத்தையும் சுகத்துக்கான விசுவாசத்தையும் இன்னைக்கு பேசியிருக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிசாசு பெரிய ஆளு கிடையாது, வியாதி பெருசு கிடையாது. இயேசுவின் நாமம் உச்சரிக்கப்படுகிற எந்த இடத்திலேயும் வியாதி தன் வல்லமையை ஒடுக்கிக் கொள்ளும், தன் வல்லமையை சுருக்கி கொள்ளும். ஹல்லேலூயா. மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இயேசு என்கிற நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்பனா நீங்க ரட்சிக்கப்பட, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட, உங்கள் சரீரங்கள் சுகப்பட ஒரே ஒரு நாமம் இருக்கிறது, இயேசுவின் நாமம். இன்னைக்கு அந்த நாமத்திலே உங்களுக்கு சுகம் உண்டு. அந்த நாமத்திலே இன்னைக்கு உங்க சர பலவீனங்கள் இருந்து நீங்க வெளியே வருவீங்க. ஹல்லேலூயா. ரஹலபோ ஷேக்ரபா கதாரபாலபா ரிச்சாலபாரா சேக்லே மண்டலபா தரபோ ரிக்லே மண்டரா ஷெண்டலா கதாரபாரபாரபா ரஹலபோ ஷேகெட்டேலபாரா கதாரபாலபா. ஹல்லேலூயா. எஸ் 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 எஸ். சபைங்கிறது இயேசுவினுடைய உடம்புங்க. இயேசு உடம்புல வியாதி இருக்க முடியுமா? இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம உடம்புல அது வரும். நீங்க சபையா நம்ம கூடி இருக்கிறோம்ல, நம்ம யாரா? இயேசுவின் சரீரமா? இயேசுவின் சரீரத்தில் எப்படி வியாதி இருக்க முடியும்? அப்ப நீங்க டிக்ளேர் பண்ணணும், நான் அவருடைய சரீரமா இருக்கிறேன், அப்போ என் உடம்புல இருக்க முடியாது. ஏன்னா என் உடம்பு இயேசுவின் உடம்பு, என் சரீரம் அவருடைய சரீரமா இருக்கிறது. நான் அவர் மாம்சத்தின் மாம்சமும் எலும்பின் எலும்புமாய் நான் இருக்கிறேன். மெய்யான திராட்சை செடியோடு இணைக்கப்பட்ட கொடியா இருக்கிறேன்.
அப்ப திராட்சை செடி அவர்னா அதுல இணைஞ்சிருக்கிற கொடி நீங்க. சாலம் இல்லாமல் ஜீவன் பாயும். அவர் வஸ்திரத்திலேயே சுகம் பாஞ்சுதுங்க, நீங்க சரீரமா? எத்தனை பேர் புரிஞ்சுன்னு தெரியல. இயேசு போட்டிருந்த ட்ரெஸ் மூலமாவே சுகம் பாஞ்சுதான். ஆனா நீங்க யூ ஆர் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். அப்ப நீங்க தொடும்போதே சுகம் பாயும். உங்க நிழல், உங்க ஷேடோஸ் சில பேரை ஹீல் பண்ணும். ஹalleluya, ஹalleluya. சுகத்தை மட்டுமல்ல, சுகமளிக்கிற வல்லமையை இன்னைக்கு எடுத்துட்டு போங்க. அந்த கிஃப்ட், அந்த கிஃப்ட் இன்னைக்கு அப்படியே ஸ்டார் அப் பண்ணப்படுகிறது. சுகமாக்குகிற வரங்கள் இந்த இடத்துல தூண்டப்படுகிறது. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு அநேகரை நீங்கள் சுகப்படுத்துவீர்கள், அநேகரை ஹீல் பண்ணுவீங்க, அநேகரை நோயிலிருந்து வெளியே கொண்டு வருவீங்க, அநேகரை பிசாசுகளை துரத்துவீங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அவர்கள் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதியஸ்தர்கள் மீது கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் குணமாவார்கள் என்று எழுதியிருக்கிறது. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்துவது இல்லை. உணவினால வர்ற கேடு இனிமே உங்களுக்கு கிடையாது. அதை கேன்சல் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினாலே. அவர் என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதி என்னை விட்டு விலக்கி என் ஆயுசு நாட்களை அவர் பூரணப்படுத்துகிறார். இனிமே பிளஸ் பண்ணுங்க உங்க ஃபுட்டை. அவர் என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார், வியாதி என்னை விட்டு விலக்கி இருக்கிறார். அதனால இந்த உணவுனால, அந்த சாப்பாட்டுனால வர்ற கேடு எனக்கு கிடையாது. No more food poison in Jesus name. No more food poison. உணவுனால வர்ற கேடே கிடையாது. நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க சாப்பிடுற உணவு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹalleluya. சுகத்தின் நதி பாயட்டும். ஹalleluya. இன்னைக்கு ஊற்ற எடுக்கிறது, இன்னைக்கு சுரக்க ஆரம்பிச்சிருக்குது, இனிமே அப்படியே பாயும். ஹalleluya. Praise God. தேவனுடைய வார்த்தையும் கனமனும்படியாய் நாம் கொடுக்க இருக்கிறோம். நம் கைகளை எடுத்துக்கொண்டு பாடல் பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். ஹalleluya.